பசங்களாம் வீட்டுக்கு கொடுக்கலான்னு ஆரம்பிச்சது. அப்படியே அது டெவலப் போய்கிட்டு இல்லை. இப்போ வந்து நாங்கள் எனக்குள்ள பசங்களும் சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு கொள்ளாமல் அதே மாதிரி நம்ம கெஸ்ட் சைடும் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு அரசு தயாராக இருக்காங்க. அது மாதிரி சிஎம்சி நிறையா இருக்காங்க. அந்த வகையில் வந்து சார் வந்து 2 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தேன். அவங்க அப்பா காலம் போனாலும் அந்த நேரம் வர முடியாத சூழல். அப்புறம் இப்போ வந்து ஜவஹர் சார் வாங்க நம்பர் பொதுவாக வந்து எல்லாமே எல்லா நிகழ்ச்சியிலுமே என்ன பண்ணுவோம், டைரெக்டாக அப்படியே இன்ட்ராக்ஷன் வச்சுருவோம். அப்புறம் அது ஒரு டெவலப் பண்ணால் என்ன சொன்னாங்க, எல்லாரும் எழுத்தாளர்களாக இருக்கும், நம்ம புத்தகங்கள்லாம் அப்படியே இருக்கிறவங்க அறிமுக மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கலான்னு சொன்னாங்க. அப்படி ஒரு இது இன்றைக்கி ஆரம்பிக்கலாங்கிறதுக்காக ஜனவரியில் கடைசியில் ஒரு 2ஆம் அடி வானதியிலேருந்து என்னோட புக்கு ஒன்று ராணிமேகன் சார். இந்த புக்கு வந்து தலைப்பு வந்து எழுத்து சேவை இயக்கம். ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து ஒரு பெரிய வெளியீட்டு விழா இருக்குது. இருந்தாலும் இப்போ ரெடியானதுனால நம்ம குழு அது இல்லாமல் நம்ம குழு பற்றிலாம் எழுதியிருக்கேன். அதனால் எல்லோரும் நம்ம மக்கள் போது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக்கு இது பண்ணுறோம். இந்த புக்கு வந்து அவர் ராணிமேகன் சார் எழுதியிருக்காங்க. சார் ஒரு நிமிஷம் வாங்க நிற்கலாம் சார், வாங்க. வானதி சார் வந்துருக்கு. ராணிமேகன் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவ்வளோ சீனியர், உறுதியான, சராதாரமுள்ள, திறமையான, ஆனால் வெளிப்படுத்திக்க விரும்பாத, எனக்கு வந்து பயங்கர கோவம் அவர் மேலே. அவர் எழுதுகிற அந்த புக்கில் அவர் ஃபோட்டோவும் அவர் வந்து குறிப்பும் சொல்கிற முக்கியமே முடியாது. அவர் வந்து ஒரு 70 பேர்த்தோட பயோகிராஃபி எழுதியிருக்காரு. உதாரணத்துக்கு எம்எஸ்சி, ஆர்எம்பி, எஸ்டிஎம், ஏவிஎம் சொல்லணும். சும்மா அவங்க 4 பேர் டக்குன்னு சொல்கிறேன். 70 பேர்த்தோட பயோகிராஃபி எழுதியிருக்காரு. அவர் எழுதுறான்னு சொன்னாவே அதுக்கு ஒரு வேல்யூ, அந்த நபர்களுக்கு வேல்யூ இருந்தாலும் அது வெளிக்கொண்டு வர்றதுல வந்து அவ்வளோ வேல்யூ இருப்பாரு. அப்பேற்பட்டவர் வந்து என்னை பற்றியெல்லாம் நான் பயோகிராஃபி கூடாது சார் அப்படின்னா, நீங்கள் 40 வருஷம் எனக்கு தெரியும், உங்களோட சேவை, அந்த அனுபவங்கள் எல்லாத்தையெல்லாம் அதை எழுதணும் அப்படின்னு சொன்னதுனால வெங்கட்ராம் சார் நம்ம குரு, அவரு மண்டையை தட்டி 4 வருஷமாக சொல்லியிருக்காரு. நம்ம டிவிஎஸ் சரி, இப்போ இவர் மூலம் வந்ததுக்கப்போ அவர் எழுதுறதுனால இந்த புத்தகத்துக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன விளக்கு அவர் தூக்கி பிடிக்கிறாரு வானதிங்கிற மலம் மேல. வானதி குறித்துனா என்னோட முதல் புத்தகம் போட்டாங்க. நான் வந்து தொடர்கதையெல்லாம் நிறைய எழுதிட்டு இருக்கும்போது மாதன் சார் சொல்லியிருக்காரு, எல்லாரும் தெரியும், புக்கே போலியா அப்படின்ட்டு. அப்போ வந்து இல்லை சார், லட்சக்கணக்கான விற்கிற பத்திரிகைகள் எழுதிட்டு எல்லாம் புக்கு 1000 புக்கு அதில் என்ன வந்து போகிற மாதிரி நான் கொஞ்சம் எல்லாம் சொன்னேன். அப்போ தான் அவர் சொன்னார், நாளிதழுக்கு 1 நாள் ஆயுசு, வார இதழுக்கு 1 வாரம், மந்த்லிக்கு 1 மந்த், புக்குக்கு தான் ஆயுசு கட்டி. அது வந்து அழிவில்லாதுன்னு சொன்னார். அதோட அருமை நம்ம கொண்டாடுறோம், எங்கேயுமே நம்ம காட்டிக்கலாம் அப்படிங்கிறப்போ முதல் தினமலரில் இங்கேயே ஒரு பெரிய தொடர் நல்லா வரவேற்போட இதை வானதியில் தான் போட்டாங்க. அது போய் அவர்கிட்டே நின்னேன். நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் முன்னோரை எழுதி கொடுக்கணும். லவ் சப்ஜெக்டை அவர் அவ்வளோ சிலாகிச்சு, அவரோட ரேஞ்ச் என்ன ஆகும் அவ்வளோ சிலாகிச்சு அதை எழுதி கொடுத்தார் அவர். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு திருப்பி அவர் கூப்பிட்டா, நீங்கள் வந்து வெளியிட்டு வரைக்கும் என்ன 40 புக்கோட அறிமுகம் ஆடி போயிட்டார். அதுக்குள்ள 40 புக்கோட இல்லை சார், ஏற்கனவே எழுதிட்டு இருந்ததெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்து 40 புக்கோட அறிமுகம் மாதிரி வைக்கிறோம்னு சொல்லி 95 ஜூன் 30ஆம் தேதி இதில் வாணிமகாலில் வச்சு எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் இருப்பாங்க, அதில் வச்சு வெளியிட்டு வரணும். இப்போ வந்து 177 புக்கு வந்துருச்சு. இந்த புக்கு ப்ளஸ் இந்த 177 புக்கை வச்சு ஒரு விழா பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா, என் கூட பயணித்தவங்க எல்லாரும் ரொம்ப இருக்காங்க, எல்லாரையும் கூட ஆர்டர் போடணும். அதுக்காக அந்த ஒரு நிகழ்ச்சியாக பண்ண போகிறோம். இருந்தாலும் இப்போ இந்த இது நடக்கிறதுனால ஒரு கலைமகள் அலுவலக புத்தகங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால சரி ஒரு அறிமுகம் இது வெளியிட்டு இல்லை, ஒரு ஃபோட்டோ செஷன் அவ்வளோதான். ராணிமேகன் சார் வந்து நான் சொல்லிட்டேன், அற்புதமான சொல்லி சார் நீங்கள் உங்களை வெளிப்படுத்திக்கிறதுல வானதி பதிப்போம் எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த புக்கோட விதை போட்டவர் வந்து பி வெங்கட்ராமன். அவர் எல்லாம் தெரியும், குழந்தை இலக்கியத்தில் மிகப்பெரிய வந்து டிவிஎஸ் இருந்து அதனுடைய ஹவுஸ் ஜேர்னலை எடிட் பண்ணவர். அடிக்கடி கூட பேசுவார் ஃபோனில். அவர் தனக்குன்னு எதுவும் கேட்டுக்க மாட்டார். ராணிமேகன் என்சிஎம் வந்திருக்காரு குவைத்திலேருந்து, நீங்கள் வந்து எழுதணுன்னாரு. நான் சொன்னேன், சார் அவரே பெரிய எழுத்தாளர், நான் எப்படி எழுத முடியும், அவரே ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டுமே அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் தான் எழுதணும், நான் பிரியப்படுறேன்னாரு. அப்புறம் எல்லாம் மறுக்க முடியல. அப்புறம் எழுதுனா
அப்போ அவர் வந்து என்சிஎம் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பு அபாரமான ஒத்துழைப்பு. நான் ஃபோனில் தான் பேசுவோம். ஆனால் அப்புறமா வந்து ஃபோட்டோகிராஃபில் தான் நான் படிச்சுட்டாது அது மாற்றி மாற்றி ஃபோட்டோ கொடுத்து ஆனால் அது எனக்கு தெரியும் நல்லா வரும்னு சொல்லிவிட்டு நானும் பொறுமையாக இருந்தேன், அவரும் பொறுமையோடு அமைச்சிருந்தார். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பிடிச்சமான ஒரு பதிப்பாளர் வந்து வானதி. காரணம் என்னென்னா, இங்கே புக்கு இங்கே பொசிஷனில் இருக்குன்னு அப்போ சொல்வார். பல இடங்களில் போனீங்கன்னா நான் கேட்டு சொல்கிறேன்னு வாங்க, இல்லை கேட்டு சொல்கிறதே கிடையாது கிட்ட. சார் ராமு சார் எங்கே சார் புக்கு இருக்குது, என்ன பொசிஷன், பைண்டிங்கில் இருக்குது, பிரிண்டில் இருக்குது, லேமினேஷன் போயிருக்கு, கரெக்டாக சொல்வார். டைமிங் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ இது வந்து எனக்கு வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவரை பற்றி எழுதுறது. ஏன்னா ஒரு எழுத்தாளர் ஒரு ஃபாரினுக்கு போய் ஒரு சேவை அமைப்பை தொடங்கி அதை வந்து இது வரைக்கும் ஒரு 5 கோடி 6 கோடி ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் இல்லை. இது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்சிஎம். வாழ்த்துக்கள் என்சிஎம். அனைவருக்கும் வானதி ராமநாதன் அன்பு வணக்கம். என்சி மோகன்தாஸ் அவர்களின் எழுத்தும் சேவையும் முதல்ல வாழ்க்கை வரலாறுன்னு தான் எழுதணுன்னு இல்லை என்னுடைய வாழ்க்கை வரலாறுலாம் புக்காக வேண்டாம். என்னுடைய பணி ராணிமேந்தன் சார் வாழ்க்கை வரலாறாக தான் எழுதுறதா முடிவு பண்ணியிருந்தாப்புல. ஆனால் என்னுடைய வாழ்க்கை வரலாறை எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி என்சி மோகன்தாஸ் சார் சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும்போது அவருடைய எழுத்தும் அவரை ஆற்றிக்கிட்டு வர்ற பணியையும் இந்த புக்கில் உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வானதி இதுவரையிலும் 10,000 நூல்கள் வெளியிட்டிருக்கு. இப்போ அண்மையில் 48வது புத்தக காட்சியில் டிசம்பர் 29ஆம் தேதி எஸ்பி முத்துராமன் ஐயா தலைமையில் 48 அதாவது 36 பெண் எழுத்தாளர்களையும் காலச்சக்கரம் போன்ற பிரபலமான நாவல்களையும் வெளியிட்டு சிறப்பாக இருந்தது. அங்கே புத்தக காட்சியிலையும் நல்ல விற்பனையாச்சு. அது தொடர்ந்து ராணிமேந்தன் சார் வந்து பல முக்கிய நபர்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காங்க. அந்த வகையில் இப்போ என்சி மோகன்தாஸும் இதில் இடம்பெற்றிருக்கின்றது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுவும் இது வந்து பக்கத்துக்கு பக்கம் வளவளப்பான தாளில் வண்ணப்படங்களோட ரொம்ப சிரமப்பட்டு அவருடைய எழுத்தை விட இவர் வந்து எழுதி ராணிமேந்தன் சார் வந்து ஒவ்வொரு எழுத்தையும் அவ்வளவு அந்த பணியை வந்து இவர் தான் செய்திருக்காப்புல. அது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதை நீங்கள் தான் பாராட்டணும். இப்போ உங்களுக்காக இதை அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்சி மோகன்தாஸ் அவர்களுக்கும் இந்த பேனா நண்பர்கள் குழுக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த புக்கு வந்து அவர் சொன்னார் இது வாழ்க்கை வரலாறு இல்லைன்னு சொல்லிட்டு. சத்தியமாக வாழ்க்கை வரலாறு தான் அது. நான் பேர் மட்டும் மாற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். எழுத்து சேவை என்சிஎம்னு. இல்லைன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். தலைவை வச்சுட்டு உள்ளே போகிற வாழ்க்கை வரலாறு தான் எழுதியிருக்கேன். போன ஜூன் ஜூலையிலேருந்தே ஆரம்பிச்சது. மேட்டரெல்லாம் கொடுத்துட்டு எடுத்தார், வந்தார், வீட்டுக்கு வருவார் சார் மெனக்கட்டு. நான் வந்து உங்களை பார்க்குறேன் சார்னு கேட்க மாட்டார். வந்து மெனக்கட்டு வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் எழுதுவார். கைப்பட தான் எழுதுவார். ஏற்கனவே இருக்குது சார் எழுதின விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கன்னா கூட செய்ய மாட்டார். அவராக தான் எழுதுவார். அதுவும் டைப்பிங் கிடையாது. எழுதி அதை டைப் பண்ணி வாங்கி கொண்டு போய் டிசைனர்கிட்ட போய் கூட உட்காந்து இருந்து தான் பண்ணுவார். அது மாதிரி அட்டப்படத்துக்கு வாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் கூட உட்காந்து தான் பண்ணுறார். அந்த அளவுக்கு ஒரு சின்சியரான இது. அதனால் அவரோட ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னார், நான் 70 புக்கு எழுதியிருக்கேன் சார், இவ்வளோ கஷ்டம் எதுக்கும் பட்டதில்லைன்னு. மேட்டர்லாம் வந்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், இவங்கள விட்டு போச்சு அவங்கள விட்டு. என்னோட பழக்கம் கெட்ட பழக்கமோ நல்ல பழக்கமோ பலமோ பலவீனமோ கூட அந்தந்த காலகட்டத்தில் பழகினம் கூட இருந்தவங்களை எல்லாரையும் கொண்டு வரணும்னு விரும்புவேன். ஒரு விஐபினா ஈஸியாக எடுத்து கொடுத்துடலாம். நம்ம பழகின அவங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நான் கொடுக்கணும். 25-27 வருஷம் குவைத்தில் அந்த சர்வீஸ் இதெல்லாம் அது கூட இருந்தவங்க, இங்கே செய்கிறவங்க, அப்படி முடிஞ்ச வரையிலும் அவங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அதில் டிலே ஆச்சு. அமெரிக்காவுக்கு 28ஆம் தேதி நைட்டு போகிறேன் நான், 3 மாதம் இதுக்காக. அன்றைக்கி வந்து இந்துமதி மேடத்தை எல்லோரும் போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்து அந்த ஃபோட்டோ வரலும் சேர்த்தோம். அப்புறம் அமெரிக்கா போய் தான் ஃபோட்டோஸை கலெக்ட் பண்ணோம். இந்த ஃபோட்டோஸ் செய்கிறதுக்கு வந்து இப்போ எங்கள் குழுவில் இருக்காங்க அகிலா மேடம், அவங்களும் அவங்க பையன் கதிரவனும் வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அதை ஆர்கனைஸ் பண்ணி அவர் சொல்கிறபடி அவருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு தரைக்குள்ள 10 தரம் அங்கிட்ட மாற்றி உருட்டி பரட்டி அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டது தான் பெரிய விஷயம். அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவங்களும் அவங்க கதிரவன் பயிலருக்காக வருவார். அதனால் அவங்கெல்லாம் நமக்கு நன்றிக்குரியவங்க.
அவர்களே, NCM அவர்களே, என் இதயத்துக்கு நெருக்கமான அனைத்து அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் பேசப்படுகிற மூவரோடும், இன்னும் சொல்லப்போனால் 4வரோடும் ரொம்ப எனக்கு நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு. முதலாவது ஐயா கீபாஜா அவர்களும் தமிழ்வாணன் அவர்களும் மோகனூர் என்கிற காவிரி கரையினுடைய ஓரத்திலே, நாமக்கல் அருகே இருக்கிற ஊரிலே ஒரே சாலையிலே வசித்தவர்கள். கீபாஜா ஐயா அவர்களிடத்திலே என்னுடைய தந்தையார் அடிக்கடி என்னை அழைத்து போவார்கள். நாற்றன் தெருவிலே அவர்களுடைய வீட்டிலே நான் ஐயாவோடு பேச கிடைத்த வாய்ப்பெல்லாம் ஒரு பாலகனாக, ஒரு சிறுவனாக, ஒரு இளைஞனாக நான் பலமுறை அவர்களோடு நான் தொடர்பு கொண்டிருக்கிறேன். எனவே எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான இதழாக கலைமகளை நான் சொல்வேன். எனக்கு இந்த எழுத்தாளர்களோடு, படைப்பாளர்களோடு இணையிறதுல எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி உண்டு. மற்றவங்க இடத்துலலாம் நம்ம சம்பிரதாயமாக பழகிறோம். இங்கே வந்து ஆத்மார்த்தமாக இருக்குது அந்த உணர்வுகள், அந்த நெருக்கம். அந்த வகையில் ஒரு இனிய மாலை பொழுதை தந்ததற்காகவும், இப்படி ஒரு பள்ளி இங்கே இயங்குகிறது என்பதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்காகவும் கீர்த்திவாசன் ஐயா எனக்கு அவ்வளோ வேண்டியவங்க. அப்படியே தொடர்புகளை சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப நம்முடைய மையப்புள்ளி, லேசர் புள்ளி வந்து இன்றைக்கி கீழாம்பூர் தான். அவருக்கு நம்ம நேரம் தருவது தான் பொருத்தம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கலைமகளின் அருள் இன்று நமக்கு கீழாம்பூர் அவர்கள் மூலம் கிடைத்திருக்கிறது. சங்கர சுப்பிரமணியம் என்னும் ஏற்பெயர் கொண்ட கீழாம்பூர் அவர்கள் கடந்த 30 வருடங்களாய் கலைமகள் இதழின் ஆசிரியராக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். உத்திராடன், ஹரிதன், கதிர்தும்பி, தாமிரபரணி எல்லாம் இவரது புனை பெயர்கள். நமக்கு தாமிரபரணினா உடனே கண்டுபிடிச்சிடலாம், கலைமகள் படிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அம்மன் தரிசனம் ஆன்மீக மாத இதழை நிறுவிய ஆசிரியர் இவர். ஆசிரியர் அனுராதா ரமணன் அவர்களை கொண்டு நடந்த சுபமங்களா இலக்கிய பத்திரிகையின் துவக்கம் முதல் இவரும் இணை ஆசிரியர். மலாய் பல்கலைக்கழகத்திலிருந்து 10 வருடங்களாய் வருடம் 2 முறை வெளிவந்து கொண்டிருக்கும் தமிழ் ஆராய்ச்சி இதழான தமிழ் பேராய்வு இதழின் ஸ்தாபகராகவும் தொடர்ந்து அதே பொறுப்பில் இருந்து வருகிறார். தேஜஸ் ஃபவுண்டேஷன் அமைப்பின் வருடத்திற்கு 2 முறை வெளியாகும் ஆவணச் சுவடுகள் என்கிற தொல்லியல் இதழிற்கும் இவர் ஆசிரியர். 2010ஆம் ஆண்டின் கலைமாமணி விருது பெற்றவர். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சிறந்த நூல்களுக்கான பரிசுகளை தேர்வு கமிட்டியில் 15 ஆண்டுகள் இவர் இருந்து சென்னை MOP வைஷ்ணவா கல்லூரியில் தமிழ்துறையில் பாடத்திட்டங்களை வகுக்கும் குழுவிலும் இவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஹவாய் தீவிலிருந்து வெளியாகும் ஹிந்துயிசம் டுடே என்கிற ஆங்கில மாத இதழுக்கு சென்னையில் சிறப்பு பிரதிநிதியாகவும், சிங்கப்பூரிலிருந்து வெளியான அலை ஓசை மாத இதழுக்கும் இணையாசிரியர் பொறுப்பிலும் இருந்திருக்கிறார். இவர் சென்னை தொலைக்காட்சிக்காக தொடர்களை இயக்கியிருக்கிறார். பொதிகை தொலைக்காட்சியில் 80க்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை தியாக தீபங்கள் என்னும் நிகழ்ச்சியின் மூலம் பேட்டி கண்டுள்ளார். வாஞ்சிநாதன் டாக்குமெண்ட்ரியை சென்னை தொலைக்காட்சிக்காக எழுத்தாளர் ரகமுடன் இணைந்து இவர் எழுதி தயாரித்தது உண்டு. இவர் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். இவருடைய தாத்தா திருமங்கலம் சுப்பையா ஐயர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீட்டிலேயே கதிர்த்துணை நெசவிற்காக தறி அமைத்தவர். பிரிட்டிஷ்காரர்களின் மிரட்டல்களுக்கெல்லாம் பணியாமல் சங்கு சுப்பிரமணியம் அவர்கள் வெளியிட்ட சங்கு பத்திரிகைக்கு அந்த காலத்திலேயே முதலாக கிஃப்ட் சப்ஸ்கிரிப்ஷன் முறையை அறிமுகப்படுத்திய பெருமையும் இவருக்கு உண்டு. தினமணியின் முன்னாள் ஆசிரியர் திரு AN சிவராமன் அவர்களும் இவருடைய நெருங்கிய உறவினர். தாய் இதழ் வலம்புரி ஜான், தினசரி PC கணேசன், ரத்தினபாலா, KR வாசுதேவன், அமுதசுரபி விக்ரமன், தினமணிச்சுடர் ராமானுஜாச்சாரியார், குமுதம் பால்யூ, தினமலர் ஆசிரியர் அமரர் ரா கிருஷ்ணமூர்த்தி, தினத்தந்தி சண்முகநாதன், ராணி ஆமா சாமி போன்ற பல பத்திரிகை உலக ஜாமவால்களிடம் இவருக்கு நெருக்கம் உண்டு. இவர் வேற எந்த தொழிலுக்கும் போகாமல் பத்திரிகை துறையில் மட்டுமே கடந்த 41 ஆண்டுகளாக பணி செய்து வருவது சிறப்பு. வரும் 2025 நவம்பரில் இவருடைய பத்திரிகை உலக பொன்விழா ஆண்டு தொடங்குகிறது. இவர் 12 நூல்களையும் 20 சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார்.
சுமார் 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், 100க்கும் மேற்பட்ட பேட்டி கட்டுரைகள், 100க்கும் மேற்பட்ட ஆன்மீக கட்டுரைகள் என்று இவருடைய எழுத்துப்பணி விரிந்திருக்கிறது. 2 மாதத்திற்கு ஒருமுறை பாரத தேசத்தினுடைய புண்ணிய நதிகளை பற்றி ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கில் தேஜஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் சொற்பொழிவு ஆற்றி வருகிறார். இதுவரையும் 27 பண்ணியிருக்கார். திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். தொடர்ந்து 7 மணி நேரம் ஒரே நாளில் பொதுமக்கள் முன்பாகவும் நீதி அரசர்கள் முன்பாகவும் சென்னையில் திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் பற்றி உரையாற்றியது ஒரு உலக சாதனையாகும். திருச்சி தேசிய கல்லூரி, திருநெல்வேலி மாவட்ட ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரம கல்யாணி உயர்நிலைப் பள்ளி ஆகியவற்றிலும் இவருடைய 7 மணி நேர திருக்குறள் சொற்பொழிவு நடைபெற்றது. 7 சீர்களை கொண்டது திருக்குறள் என்பதால் ஒரே நாளில் 7 மணி நேரம் தொடர்ந்து பேசுவது என்று முடிவு செய்தார். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய மிக நெருக்கமாக இருந்த நண்பர்களில் இவரும் ஒருவர். கலாமையும் இவரையும் இணைத்தது திருக்குறள் தான் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அரசியல், சினிமா இரண்டும் இல்லாமல் வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் போட்டு கொடுத்த பாதையில் கலைமைகளை திறம்பட நடத்தி வருகிறார். இன்று தரமான பத்திரிகைகளில் ஒன்றாக கலைமகள் இருப்பதை நாம் அறிவோம். கூடிய விரைவில் 100வது ஆண்டையும் நம்ம நெருங்குகிறோம். கலைமகள் விழா. கலைமகளின் ஆசிரியராக இருந்த கீவாஜா அவர்களை தன்னுடைய மானசீக குருவாக இவரை எண்ணி இவர் அமர்ந்த நாட்காலியில் தான் அமராமல் அந்த நாட்காலியை பூஜைக்கு உரிய நாட்காலியாக இவருடைய அலுவலகத்தில் வைத்திருப்பதை நேரடியாக பார்க்க முடியும். இப்போ எழுதி வச்சு படிக்கும்போதே எனக்கு எவ்வளோ மூச்சு வாங்குது. தேசியம், தெய்வீகம், இலக்கியம் என்று தன்னை அர்ப்பணித்துள்ள இவரின் அனுபவங்களை இவரது நயமான நகழ்ச்சியான உரை மூலம் கேட்டு மகிழ்ச்சி. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த பேனாக்கள் பேரவையில் கலந்து கொள்வதில் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேனா தமிழ்வாணன் ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது எங்களுடைய பேராசான் கீவாஜா அவர்களை பற்றியும் அவருடைய தகப்பனாரை பற்றியும் அவர்கள் ஒரே ஊரில் அவர்கள் இருந்ததை பற்றியெல்லாம் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். காசி அல்வாங்கிறது வேற, திருநெல்வேலி கோதுமை அல்வாங்கிறது வேற, திருவையாறு அசோகா அல்வாங்கிறது வேறு. இந்த 3 நதி இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசி அல்வாவில் கங்கை சம்மந்தப்பட்டிருக்கு, திருவையாறு அல்வாவில் காவேரி சம்மந்தப்பட்டிருக்கு, திருநெல்வேலி அல்வா பார்த்தீங்கன்னா அதில் தாமிரபரணி சம்மந்தப்பட்டிருக்கு. இல்லை 3லையும் பார்த்தீங்கன்னா ஒன்று பூசணிக்காய், இன்னொன்று கோதுமை, இன்னொன்று பைத்தம்பருப்பு. கீவாஜா ஐயா செய்யக்கூடிய பெரிய வேலை என்னன்னு கேட்டால் அது ஒவே சாமிநாத ஐயர் ஊராக போய் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் எல்லாத்தையும் அவர் தேடினார். கீவாஜா ஐயா என்ன பண்ணினார்னா ஒவ்வொரு ஊருக்கும் போனால் அது எனக்கு சாரை பார்த்தா எனக்கு அதில் ரொம்ப பெருமையாக இருக்கும். லேனா தமிழ்வாணன் சார் எப்போதும் கையில் ஒரு நோட் புக்கும் ஒரு பேனாவும் இல்லாமல் அவர் வரவே மாட்டார். இங்கே கீவாஜா ஐயா அவர்களும் எந்த இடத்துக்கு போனாலும் அவர்கிட்ட ஒரு நோட்டு இருக்கும், ஒரு பேனா இருக்கும். அந்த ஊரில் என்ன பழமொழி வழங்கப்படுகிறது அதை முதல்ல குறிச்சுப்பார். 2வது விஷயம், அந்த ஊரில் ஏதாவது நாட்டுப்புற பாடல்கள் இருந்ததுன்னா, ஏன்னா மண் வாசனைக்கு தமிழகத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது யாருன்னு கேட்டால் கீவாஜா ஐயா அவர்கள் தான். அதாவது நாட்டுப்புற பாடல்களை தொகுத்து முதல்ல இந்த நாட்டுப்புற பாடல்களெல்லாம் தொகுக்கலாம், அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் தொகுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தமிழில் பழமொழிகளை தொகுத்து இன்றைக்கி அதனுடைய விற்பனையே இல்லை. அலையன்ஸில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பழமொழிகள் அந்த காலத்தில். இன்றைக்கி தொகுக்கிறதுங்கிறது இன்றைக்கி நம்ம கூகுளில் தட்டினோம்னா 100 விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்பாக ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஊருக்கு எந்தெந்த ஊருக்கெல்லாம் பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு போகிறாரோ, எந்தெந்த ஊரெல்லாம் பேசுகிறதுக்கு போகிறாரோ, போன இடத்தையெல்லாம் அந்த இடத்துலலாம் அந்த ஊர் மக்களை போய் பார்த்து அந்த ஊர் மக்களோடு பேசி கிடைக்கிற நேரத்தில் அவங்களோட பேசி அவங்க சொல்லக்கூடிய குறிப்பை எழுதி வைத்து கொண்டு பின்னாடி அவர்கள் அதையெல்லாம் தொகுத்தாங்க. கீவாஜாவுக்கு முன்னாடி இருந்த ஆசிரியர், கலைமகளுடைய முன்னாளுடைய ஆசிரியர் உவேசா அவர்கள் நம்ம 50 காப்பியங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணத்தை பற்றி பேசுகிறோம், நம்ம 10 பாட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா ஓவேசா அவர்கள் தான். ஊராக மாட்டு வண்டியில் போய் புத்தகங்களெல்லாம் தேடி கொடுத்தார். அவங்க இடத்துக்கு நம்ம ஆசிரியர் பொறுப்புக்கு வந்திருக்கோம், நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி தான் திருக்குறளை கையில் தொட்டேன். திருக்குறள் என்னுடைய திருக்குறள்ங்கிறது அந்த காலத்தில் வெளியான புத்தகங்கள்லாம் என்ன. அந்த காலம்னா உடனே 2000, 1925, 30 அது மாதிரி போனேன். 2000 உள்ள புத்தகங்கள் தொடவே இல்லை. 2010 என்ன வெளியீடு நடந்தது,
அது யார் யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க புத்தகங்களாம் ஆரம்ப காலகட்டத்தில் திருக்குறளுக்கு ஒரு நாடக புத்தகம் 1902 3வது வருஷத்துலேயே வந்திருக்கு. இது மாதிரி எங்கெல்லாம் திருநெல்வேலிக்கு போனாலும் சரி, சிதம்பரத்துக்கு போனாலும் சரி, வாஷ் ஆஸ்பத்திரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பழைய பேப்பர் கடையும் சரி, அங்கெல்லாம் போய் தேடி கிட்டத்தட்ட ஒரு 100-120 புத்தகங்களை நான் சேர்த்தேன். அதில் சில புத்தகங்கள் அச்சுக்கு கூட வராத புத்தகங்கள் எல்லாம் இருந்தது. அருணகிரின்னு ஒருத்தர் வந்து அந்த காலத்தில் திருவள்ளுவரை வச்சு ஒரு நாடகமே எழுதியிருந்தார். அப்புறம் நிறைய நாடகங்கள் வந்துருச்சு. இது மாதிரியான பல புத்தகங்களை தேர்வு பண்ணி அதுக்கப்புறம் என்ன முயற்சி பண்ணேன்னா அதையெல்லாம் தொகுத்து அந்த முன்னுரைகளை மட்டும் தொகுக்கிறது. ஏன்னா மற்றதெல்லாம் எல்லோரும் பண்ணிட்டாங்க. ஸோ திருக்குறளுக்கு பிரபலமான மனிதர்களெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய முன்னுரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் கொண்டு வந்தோம்னா அது சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு புத்தகத்தை தொகுத்து ஒரு 400 பக்கம், அதாவது திருக்குறளை பற்றி சின்னண்ணாமலையிலிருந்து ஆரம்பிச்சு யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ திருக்குறளை பற்றி பெருமையாக, இல்லை திருக்குறள் புஸ்தகத்துக்கு பெரிய அளவில் முன்னுரைகள் யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் தொகுக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு தொகுத்து ஒரு புத்தகத்தை தயார் பண்ணினேன். அதை நானும் என்னுடைய நண்பர் ராஜன், கலைமொழியுடைய பதிப்பாளர் ராஜனும் சேர்ந்து நம்முடைய ராஷ்டிரபதி நம்முடைய ராஜ்பவனில் வந்து அந்த புத்தகம் வந்து வெளியீடு செய்யப்பட்டது. அந்த புத்தகம் வெளியீடு செஞ்ச அன்றைக்கி கவர்னர் என்கிட்ட கேட்டுக்கொண்டார், இந்த மாதிரி ஒரு புத்தகம் ஆங்கிலத்திலையும் நீங்கள் கொண்டு வரலாமே என்று கேட்டுக்கொண்டார். பிறகு நான் என்ன பண்ணேன், ஆங்கிலத்தில் யார் யாரெல்லாம் முன்னுரைகள் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஒரு சின்ன வெளியீடாகவும் பின்னாடி அடுத்தாப்பில் வந்திருக்கக்கூடிய கவர்னர் வச்சு அந்த புத்தகம் இங்கே வெளியீடு செய்யப்பட்டது. கலாம் சார்கிட்ட வந்து ஒரு பெரிய நெருக்கம் கிடைத்தது. நான் அது நடுவில் ஏதாவது சமயத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அதுக்கு பிறகு இந்த திருக்குறள் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஞான சம்பந்தம் இருக்கார் இல்லையா, நகைச்சுவையாக பேசுவார். அவர் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். அவர் தான் அவருடைய கல்லூரிக்கு பேசுகிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார், மாணவர்கள்ட்ட அட்ரஸ் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். ஸோ மாணவர்கள்ட்ட ஒரு வகுப்பு நடந்தது, ஒரு ஜேர்னலிசம் கிளாஸ் சம்மந்தமாக ஒரு வகுப்பு நடந்தது. ஸோ அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வந்த உடனே அவருடைய லைப்ரரியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். நான் எந்த கல்லூரிக்கு போனாலும் எந்த பள்ளிக்கு போனாலும் அந்த கல்லூரியில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு போகிறது என்னுடைய வழக்கம். ஸோ நேராக சாரோட லைப்ரரிக்கு போனேன். அப்போது அந்த லைப்ரரியன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். சார், திருக்குறள் சமாச்சாரமாக அங்கே ஒரு பெரிய புதையல் ஒன்று வச்சுருக்கோம். பாண்டித்துறை தேவர் இருக்கிறக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் வந்து ஆங்கிலத்தில் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதினார். அந்த உரையை வந்து பாண்டித்துறை தேவர் பார்த்துட்டு பாண்டித்துறை தேவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம். பாண்டித்துறை தேவர் தான் 4வது தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர். அந்த 4வது தமிழ் சங்கத்தினுடைய தலைமை புலவராக இருந்தவர் தான் எங்களுடைய உவை சாமிநாதையர். யார் யாரெல்லாம் கலைமகள் ஆசிரியர் பொறுப்பில் இருந்தாங்களோ, உவை சாமிநாதையர், நீலகண்ட சாஸ்திரி, வையாபுரி பிள்ளை, இவங்க அத்தனை பேருமே இந்த 4வது தமிழ் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள். ஸோ அந்த பாண்டித்துறை தேவரை கொண்டு போய் வெளியீட்டு விழாவுக்கு கூப்பிடுகிறார் அந்த துரை. ஸோ ஒரு பெரிய மனிதர், ஒரு துரை கூப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரை போகிறார். புஸ்தத்தை வாங்கி பார்த்த உடனே துரைக்கு என்ன தோன்றது, எத்தனை பிரதிகள் நீங்கள் போட்டிருக்கிறீர்கள்ட்டு கேட்குறார். அந்த துரை சொல்கிறார், நான் 300 பிரதி போட்டிருக்கேன்னு சொல்கிறார். உண்மையை சொல்கிறார், 300 பிரதி நான் போட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் அந்த 300 பிரதியுமே நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிறார் பாண்டித்துறை தேவர். வெளியீட்டு விழா அன்றைக்கி ஏன்னா துரை கூப்பிட்றான், போகாமல் இருக்க வேண்டாம்னு சொல்லி போய் இந்த 300 பிரதிகளையும் கையில் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்த உடனே அந்த 300 பிரதிகளையும் தீ வைத்துக் கொள்கிறார் பாண்டித்துறை தேவர். ஏன்னு கேட்டால் அதை விட மட்டமான ஒரு விஷயமா திருக்குறளை எழுதுறதுக்கு யாராலையும் முடியாது. அந்த டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ ஒஸ்ட்டு, சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களும் மிக மட்டமான கருத்துக்கள். ஆகவே இந்த மாதிரியான புஸ்தகம் தமிழ் மக்கள் கையில் கிடச்சிதுன்னா திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளை பற்றியும் தப்பிதமான அபிப்பிராயம் போயிடும் என்று பாண்டித்துறை தேவர் நினைத்த காரணத்தினால அந்த புஸ்தகமே எவன் கையிலையும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவரே புஸ்தகங்களை வாங்கி எடுத்துகிட்டு போய் அந்த கதையை முடிக்கிறார். அதில் 1-2 தப்புகிறது. அந்த 1-2 தப்பினதில் கொஞ்சம் கிழிஞ்சது, கொஞ்சம் போனது மதுரை கல்லூரியில் அந்த புத்தகம் இருக்குது. அதை என்கிட்ட காமிச்சார் அந்த லைப்ரரியன். எனக்கு கிடைச்ச சந்தோஷம் ரொம்ப பிரமாதமான சந்தோஷம். நாம் தான் உலகத்தில் ஏதாவது முக்கியமான ஒன்று கிடச்சுன்னா பிரபலமான ஒரு மனிதரை பார்த்த உடனே அது ஏதோ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவோமே, அது மாதிரி கலாம் சார்கிட்ட பார்த்தபோது இந்த விஷயத்தை ரொம்ப பிரமாதமாக, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னதை விட ரொம்ப எக்ஸலண்ட்டாக அவர்கிட்ட சொன்னேன். ஒரு 3 ஆக்டிங்கோட சார்கிட்ட சொன்னேன். உடனே தோள் மேலே கையை போட்டார். கையை போட்டு, நீ எனக்கு மற்ற வேலையெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நேராக மெட்ராஸுக்கு போய் அந்த புஸ்தகத்தை எடுத்து என்கிட்ட கொண்டு வா அப்படின்னார். என்கிட்ட எங்கள் 2 பேரையும் இணைத்தது என்பது, என்னையும் கலாம் சாரையும் ரொம்ப பெரிய அளவில் இணைத்தது என்பது அந்த நூல் தான் எங்கள் 2 பேரும் இணைச்சிது. ஸோ அப்படி தான் நான் கலாம் சார்ட்ட ரொம்ப நெருக்கமாகி அப்புறம் வேறு என்னெல்லாமோ நடந்ததுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி இல்லை, இன்னொரு 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் இந்த உலகம் அழியக்கூடிய வரையில்
பகவத்கீதையும் உயிரோடு இருக்கும், திருக்குறளும் உயிரோடு இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் அழிவு என்பதே நிச்சயமாக இருக்காது. அது நாம் பார்க்குற பார்வையையும் நாம் அதை அணுகக்கூடிய முறையையும் வைத்து இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் அதிகமாக எடுத்து நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன கேள்விகள் கேட்குறீங்களோ எனக்கு தெரிஞ்ச பதில். கேள்வி கேட்க தயவு செஞ்சு அவங்க யாருன்னு பேர் சொல்லிட்டு உங்களை பற்றி ஒரு லைன் அறிமுகம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. கேள்வி ஒரு லைனில் இருக்கட்டும், பதில் அவர் எவ்வளோ சொல்லணுங்கிறது அவர் பார்த்துக்குவார். என் பேர் சிதம்பரம் நடராஜன். நீங்கள் அந்த திருக்குறள் பாண்டித்துரை தேவர் எரிச்ச ஸ்டோரி சொன்னீங்க இல்லையா, டாக்டர் கலாம் அந்த ஒரு மிஞ்சி போன காப்பியை, மிஞ்சி போன ஒரு காப்பி தான், ஒரு காப்பி, எல்லா காப்பியும் இல்லை, அந்த காப்பியை அவர் படிச்சாரா? படிச்சு என்ன பண்ணாரு? படிச்சாரோடு மட்டும் இல்லை, அதை பற்றி 1-2 கூட்டங்களையுமே கூட கலாம் சார் சொன்னார். அவர் வந்து குடியரசு தலைவர் அதையெல்லாம் மீறி வந்து ஒரு மனிதத்தோடு இருந்த ஒரு மனிதர். இது நான் 2-3 இடங்களை பற்றி இதை பற்றி கூட சார் இருக்கும் பொழுதே நான் அதை வந்து சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிக்கடி எனக்கு தொலைபேசியில் கூப்பிடுவார். அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் தான் இப்போ வந்து மஞ்சரியினுடைய ஆசிரியராக இருக்கார். அவர் கையில் தான் நாங்கள் மஞ்சரியை கொடுத்துருக்கோம். கலைமகள், மஞ்சரி, கண்ணன் 3 வந்து கலைமகள் ஸ்தாபனத்திலிருந்து வந்தது. மஞ்சரி பத்திரிகையும் கலைமகள் பத்திரிகையும் நானும் திரு ராஜன் அவர்களும் வாங்கி இப்போ அதை வந்து ராதாகிருஷ்ணன் சார் கையில் கொடுத்துருக்கோம். அவர் 4 ஜனாதிபதிகளுக்கு உதவியாளராக இருந்தவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணார்னா, அவர் தான் அடிக்கடி தொடர்பு கொண்டு பெரியவர், அதாவது கலாம் சாருடைய க்ளோஸ் வட்டத்தில் வந்து பெரியவர்னு சொல்லுவாங்க. கலாமை பெரியவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசுகிறாரும் அவர் கையில் கொடுப்போம். ஒரு நாள் என்னாச்சு, சார் வந்து ராதாகிருஷ்ணன் சார் வந்து பேசி இந்த மாதிரி தீபாவளி மலருக்கு ஒரு கவிதை வந்து நாங்கள் அனுப்புகிறோம், கலைமகள் தீபாவளி மலருக்கு வந்து ஒரு கவிதை அனுப்புகிறோம், அதை வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட பேசினார். பேசிகிட்டே இருக்கும்போது அந்த நேரத்தில் கலாம் சார் வந்துட்டாராங்க. ஸோ அவர் நானே பேசுகிறேன் கீழாம்பூட்டுன்னு சொல்லி மைக்கு அவர்கிட்ட ஃபோனை வாங்கிட்டு அங்கேருந்து எங்கே சொல்கிறாரு, நான் கவிதை ரெடி பண்ணிடுறேன் கீழாம்பூர் சார், நான் உங்களுக்கு ஒரு 4-5 நாளில் உங்களுக்கு வந்துடும், ஒன்றும் லேட்லாம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எப்படி சாதாரண எழுத்தாளர்களெல்லாம் சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் சார் சொன்னார். நான் எனக்கு அந்த மறுமுனையில் பேசுகிறது பாரத தேசத்துடைய ஜனாதிபதிக்கிட்டோ அவர் ஒரு பெரிய பர்சனாலிட்டிக்கிட்டோ எனக்கு அப்போ வந்து ஞாபகமே வரல. ஏன்னா அவரோட ரொம்ப பழக்கம் ஜாஸ்தி இருந்ததுனால நான் ஒன்று சொன்னேன், சார் எனக்கு கவிதையெல்லாம் வேண்டாம் சார், பாருங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், ஒரு ஜனாதிபதிட்டு இது மாதிரிலாம் பேச முடியுமாங்கிறத வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். சார் எனக்கு கவிதையெல்லாம் வேண்டாம் சார், எனக்கு கட்டுரையும் வேண்டாம், ஏன்னா நீங்களும் ஒய்எஸ்ஆர் ராஜன், ஏன்னா ராஜன் சார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஒய்எஸ்ஆர் ராஜன் சொல்லி இப்போ பெங்களூரில் இருக்கார் சார், வந்து உங்களுக்கு தெரியுமா? தாடி அவரும் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். ஏன்னா பாதி நாள் அவங்க வீட்டில் தான் புளியோதரை வரும் நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு. ஸோ எக்ஸலண்ட்டான அந்த புளியோதரையே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டு சொன்னேன், சார் எனக்கு கவிதையே வேண்டாம் கட்டுரையே வேண்டாம் சார், கலாம் சாரை வந்து ஒரு சிறுகதையாளர் ஆக்கணும்னு எனக்கு ஆசை, நீங்கள் எனக்கு ஒரு சிறுகதை கொடுப்பீங்களா சார்னு கேட்டேன். கலாம் அவர்களுடைய லைஃப்பில் முதல்ல சிறுகதை எழுதினது எங்கள்கிட்ட கலைமகள் பேப்பரில், கலைமகள் பத்திரிகையில் தான் முதல்ல அவருடைய சிறுகதை என்பது ஒரு தீபாவளி மலரில் வந்து பிரசுரமாச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு நெருக்கம் இருந்தது. ஒரு நெருக்கம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான சாதாரணமாக ஒருத்தர்கள் எப்படி ஆசையோடு இருப்பாங்களோ அதே மாதிரி ஆசையோடு இருந்த ஒரு மனிதர். அதை எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு இன்னொரு சமாச்சாரம், அதையும் நான் சொன்னேன்னா நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மோகன்தாஸ் சார் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு நாள் ஃபோன் பண்ணி என்ன கேட்டார்னா, இந்த ஜனாதிபதி மாளிகை, அவர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கக்கூடிய மனிதர். திருப்பி இந்த ஜனாதிபதி மாளிகையில் வந்து கர்நாடக சங்கீதம் பாடுறதுக்கு யாராவது சவுத்துலேருந்து கூப்பிட்றாங்க, இல்லாட்டா நார்த் இந்தியாவிலேருந்து யாராவது இந்த ஹிந்துஸ்தானி பாடுறதுக்கு அவங்க வராங்க. ஸோ வித்தியாசமாக ஏதாவது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட டெலிஃபோனில் கேட்டார். இதை பற்றி கூட நம்ம ராம்ஜி கூட எழுதியிருக்காரு. நான் ராம்ஜிக்கு தகவல் தெரியாது. நான் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க அதை புரிந்து கொண்டார். உடனே சார் கேட்டார். சார் கேட்ட உடனே சொன்னேன், சார் அதெல்லாம் கரடி சார், திருநெல்வேலி மாவட்டத்தில் வில்லுப்பாட்டுன்னு ஒன்று இருக்குது சார், நீங்கள் வில்லுப்பாட்டை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னார். அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராதாகிருஷ்ணன் சார் கையில் ஃபோனை கொடுத்தாரு. ராதாகிருஷ்ணன் சார்கிட்ட அவர் கேட்டார் என்கிட்ட, சார் சுப்பு ஆறுமுகம் இருக்கார், நீங்கள் அவரை கூப்பிடலான்னு. அதுக்கப்புறம் நேராக வந்து சுப்பு ஆறுமுகம் இங்கேருந்து கிளம்பி, அப்போ சுப்பு ஆறுமுகம் ஐயா பேசினார் என்கிட்ட, ஐயா இந்த மாதிரி கலாம் சார் பேசினார் நீங்கள் சொன்னீங்களான்னு சொல்லி அங்கே போனாங்க. போயிட்டு சுப்பு ஆறுமுகம் வில்லுப்பாட்டெலாம் முடிஞ்ச உடனேயே கலாம் சாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி பர்சனலாக அவர் ஒரு செக்கு கொடுத்தார். கலாம் சாருடைய பர்சனல் செக்கை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரெமுனரேஷன்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தது போக அவருடைய அன்பின் காணிக்கையாக ஒரு பரிசை கொடுத்தாரு. இவர் சார் வாங்க மாட்டேன்னாரு. அப்புறம் திருப்பி வச்சுட்டார். சார் வந்து நீங்கள் வாங்கிட்டு தான் போகணுன்ட்டார். அதுக்கப்புறம் அதை வந்து பேங்கில் போட்டார். அதை கூட அந்த அசோக் நகர் பேங்கில் அந்த செக் இருக்கும்.
அந்த செக்கினுடைய ஜெராக்ஸ் காப்பி வந்து அங்கே இருக்குது. காந்திகிட்ட இது எல்லாத்தையும் நான் சொன்னேன். வந்ததுக்கப்புறம் இது மாதிரி சார் கொடுத்துருக்காருப்பா, அந்த செக் வந்து அங்கே இருக்கான், அந்த பிரதி கூட எனக்கு ஒன்று எடுத்து கொடுன்னு அவருடைய மகன் காந்திகிட்ட கேட்டேன். அப்புறம் நான் இவர்கிட்ட பார்க்கும்பொழுதும் அதை வாங்கி கொண்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. அது இல்லை விஷயம். ஒரு 20 நாள் இதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. 20 நாள் கழிச்சு என்ன பண்ணாருன்னா, இவருக்கு என்ன, நம்ம சுபாரம்பவத்துக்கு என்னென்னா கவர்மெண்ட்டில் வந்து நமக்கு பணம் கொடுத்துட்டாங்க, நம்ம ஒரு பணம் வாங்கி இன்னொரு பணம் சார் கொடுத்துருக்காரு, நம்ம அதுக்கு அதாவது ஈடு செய்யணுமேட்டு இவருடைய எண்ணம். என்னை பார்க்கும்பொழுது அவர் அப்படி தான் சொன்னார் சுபாரம்பவம் ஐயா. கலாம் சார் என்ன பண்ணார், அங்கேருந்து டெலிஃபோன் பண்ணி மறுபடியும் ஒரு நாள் கூப்பிட்டு இதை மாதிரி மெட்ராஸ் ஜெயிலில் போய் ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கெல்லாம் காந்தி மகான் கதையை வந்து சுப்பாரமுகத்தை சொல்லணும், நான் நடராஜ் சார்கிட்ட பேசிட்டேன். அதாவது நம்ம எம்எல்ஏ இருந்தார் இல்லையா, அப்போ வந்து சிறைத்துறை ஐஜியாக இருந்தார் அவர், நான் அவர்கிட்ட பேசிட்டேன், நீங்கள் அங்கே காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்புறம் நான் நடராஜன் சார்ட்டையும் நான் பேசினேன், அதுக்கப்புறம் சுப்பாரமுகையாட்டையும் நான் பேசினேன், ராதாகிருஷ்ணன் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. சாரு போய் சுப்பாரமுகம் போய் அங்கே போய் கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் சுப்பு அருமுகம் ஐயாவுக்கும் மனசில் வந்து ஒரு திருப்தி ஏற்பட்டது. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பணம் வந்து வாங்கிட்டோம், இன்னொரு பணம் அன்பளிப்பாக வந்தது, அதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஈடு செய்யணுன்ட்டு அவர் நினைச்சார். அதுவும் வந்து அவங்க வந்து செஞ்சிரு. இது 2வது போர்ஷன். முதல் போர்ஷன் வந்து அநேகமாக அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் வந்து திரும்பகிட்ட கூட சொன்னேன், நீங்கள் திருப்பி இதை சொல்லும்பொழுது செகண்ட் போர்ஷனையும் சொல்லுங்கள், ஏன்னா நீங்கள் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு சும்மா இல்லை, அதுக்கு அடுத்தாப்புல ஜெயிலுக்கு போய் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகள் முன்பாக அந்த கைதிகளுக்கெல்லாம் காந்தி மகான் கதையை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிது சொன்னேன். இது மாதிரி நிறைய ஒவ்வொரு எழுத்தாளர்கள்ட்ட ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட நம்ம பார்க்கக்கூடியவர்கள்ட்ட கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தானே. சமவெளி நாகரிகம் பற்றிலாம் பேசிட்டு வரீங்க. 1வது 2வது இதெல்லாம் நான் கேட்டிருந்தேன். நான் ராஜ்குமார், ஆன்மீக எழுத்தாளர். அது கேட்டுட்டு வரேன். இப்போ திரிவேணி சங்கமத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதியும் சேர்ந்து தான் வருது இல்லையா, 3 நதிகள் சேர்ந்து வருது. சரஸ்வதியோட கதை என்ன சார்? சரஸ்வதி நாகரிகம் என்ன? வேத காலத்திலேருந்து சரஸ்வதி இருக்குது, இப்போ இல்லை. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நமக்கே கூட சரஸ்வதி பற்றி தெரியறதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள் சார். தேங்க்யூ. சரஸ்வதி நதியை பற்றின ஒரு சொற்பொழிவு ஏற்கனவே முடிச்சிட்டேன். மொத்தம் 27 நதிகளை பற்றி என்னுடைய சொற்பொழிவுகள் ஆரம்பத்தில் தாமிரபரணியிலேருந்து ஆரம்பித்து, அது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா வடக்கு இருந்து தெற்க வருவாங்க. அப்படி தான் அகஸ்தியர் வந்தார். நான் நினச்சேன் சரி கொஞ்சம் மாற்றம் நம்ம பண்ணலாமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைத்து கொண்டு தாமிரபரணியில் முதல்ல ஆரம்பித்தேன். நான் எந்த கல்லூரியில் படித்தேனோ, எந்த பள்ளியில் நான் படித்தேனோ, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நடத்தவங்க வந்து அமால்கமேஷன் குரூப், அவங்க தான் என்னுடைய கல்லூரியும் என்னுடைய பள்ளியை நடத்தக்கூடியவர்கள். அவங்க எங்கள் சேர்மன் வரணும்னு ஆசைப்பட்டேன். சேர்மன் ஏகே அவர்கள் வந்து தான் அந்த நிகழ்ச்சியை இது பண்ணி துவக்கி வச்சார். அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய மரியாதை. 2 மரியாதை, அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு ஆன்சருக்கு வரேன். ஏன்னா 2 மரியாதையில் வந்து இது வந்து நம்ம சார் ரொம்ப அதை லைக் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். 2 மரியாதை. ஒரு மரியாதை வந்து என்னுடைய சேர்மனே வந்து அந்த நிகழ்ச்சி முடிகிற தனியாக இருந்து அந்த நிகழ்ச்சியை வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனார். அதே மாதிரி திருக்குறளை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, திருக்குறளுடைய நிகழ்ச்சி அன்றைக்கி ராஜன் சார் என்ன ஏற்பாடு பண்ணனா, எங்கள் சேர்மன் வந்து கடைசியில் 7 மணி நேரம். ஸோ அந்த 7 மணி நேரம் முடிஞ்ச உடனே எப்படி உண்ணாவிரதம்லாம் இருந்தால் பழரசம் கொடுப்பாங்களோ அது மாதிரி அந்த பழரசம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எங்கள் சேர்மன் தான் வந்து எனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்து அந்த நிகழ்ச்சியை முடித்து வச்சார். ஸோ அது வந்து எனக்கு நெஞ்சில் நிறைந்த ஒரு விஷயம். அன்றைக்கி ராத்திரிக்கு நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு 9:30 இருக்கும். கிருஷ்ணமூர்த்தி சார் டெலிஃபோனில் என்னை கூப்பிட்டார். தினமலர் கிருஷ்ணமூர்த்தியை வந்து அவங்க வந்து என்னோட மிக நெருக்கமான, அந்த குடும்பத்தோடைய மிக நெருக்கமானவன். மோகன்தாஸ் சாரும் லேனா தமிழ்வாணன் சாரும் அடுத்த தலைமுறையோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள். நான் அவங்களோடய இருக்கேன். நான் அதோட கிருஷ்ணமூர்த்தி சாரோட எனக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கின பழக்கம் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அவர் வந்து என்னை டெலிஃபோனில் கூப்பிட்டு, உனக்கு ஏதாவது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுமா, உனக்கு தொண்டை எப்படி இருக்குது, நீ 7 மணி நேரம் தொடர்ந்து நீ பேசியிருக்கிய, உன் உடம்பு யூ ஆர் ஆல் ரைட் அப்படின்னு கேட்டார். நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். அது எங்கள் அப்பா எப்படி நான் போன உடனே எங்கள் அப்பா என்னை பார்த்து எப்படி என்னை கேட்டாரோ அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து ராத்திரிக்கு 9 மணிக்கு டெலிஃபோன் பண்ணி, அவர் வந்து அப்போ கொஞ்சம் உடல்நிலை கூட அவரால் முடியல, ஆனால் அந்த நேரத்துலையுமே கூட இது மாதிரி கூப்பிட்டு இது மாதிரி உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சில பெரிய மனிதர்கள்ட்டிருந்து சில விஷயங்களை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். நம்ம வந்து சில பேரை பார்க்குறோம், பார்த்துட்டு அப்படியே போயிடுறோம், கடந்து போயிடுறோம். அப்படி இல்லை. இது சரஸ்வதி நதியோடு சம்பந்தப்பட்டதுனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன்.
எல்லாமே சரஸ்வதி நதி பல விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்போ லேனா தமிழ்வாணன் சார் நம்ம கற்றுக்கொள்வது நேர மேலாண்மை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் லேனா ஐயா அவர்கள். ஸோ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். மாதிரி இந்த சரஸ்வதி நதி அப்படிங்கிறது வந்து வேத காலத்தில் சொல்லப்பட்ட நதி வந்து சரஸ்வதி நதி தான். சரஸ்வதி நதியினுடைய கரையில் தான் பலவிதமான வேதங்கள் செய்யப்பட்டன. சரஸ்வதி நதி நாகரிகம், கங்கை நதி நாகரிகம், இதெல்லாமே மொகஞ்சதாரோ கரப்பா, இதெல்லாம் இந்த கங்கை சமவெளி பிரதேசம் என்பது பெரிய பிரதேசம். இன்றைக்கி சரஸ்வதி நதி வந்து ஆரம்பத்தில் நீங்கள் இமயமலையினுடைய சாரில் ஆரம்பிக்கிற இடத்துல கங்கை பிறக்கக்கூடிய இடத்துல சைடில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர்ஷன் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸுக்கு சரஸ்வதி நதியை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் அது பூமிக்கு கீழே போகிறது. இந்திரநீலன் சுரேஷ் வந்து அந்த இடத்துக்கே போய் பார்த்துருக்காரு. அந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்த ஒரு மனிதர் அவர் அங்கே. அவர் அதனால் மானா கிராமத்துக்கு அந்த பக்கத்தில் அந்த நதியினுடைய ஆரம்ப கட்டம் இருக்கிறது. கல்யாணராமன் ஒருத்தருக்கார், அவர் நிறைய ஆய்வு செய்திருக்கார். சரஸ்வதி நதியை பற்றின ஆய்வுகளெல்லாம் நிறைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இது வந்து எப்படி இதனுடைய ரூட்டு, அது எல்லா விஷயங்களும் ஒரு காலகட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படும். நமக்கு வந்து கடல் கொண்டதுனால கபாடபுரமே காணாமல் போச்சு. அந்த மாதிரி சரஸ்வதி நதியும் காணாமல் போன்ற நதிகளில் ஒரு நதி. அதுக்குன்னு அந்த சரஸ்வதி நதியுடைய நாகரிகத்தை நம்ம சாதாரணமாக மதிப்பிட்டு விட முடியாது. சரஸ்வதி நதியில் வைத்துத்தான் பலவிதமான ரிக்வேத சூத்திரங்கள், பல சூத்திரங்கள் உருவான இடம் என்பது சரஸ்வதி நதி தான். இந்த சரஸ்வதி நதி ஏன் சிதைஞ்சு அது வெளியில் போச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை கூட இருக்குது. அது வேதத்திலே ரிக்வேதத்தில் நான் நினைக்கிறேன் 12வது மண்டலம் என்று நினைக்கிறேன். 12வது மண்டலத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லப்படுகிறது. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த காலத்தில் அந்த சமயத்திலே அதனுடைய போக்கு வந்து மாறிடுச்சு. அந்த நதியினுடைய சரஸ்வதி நதியினுடைய போக்கு வந்து மாறி போயிடுது. ஏன்னா அப்போ வந்து ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து கவசன் அப்படின்னு பேர், அந்த ரிஷியினுடைய பெயர். எல்லா காலகட்டத்திலையுமே நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்தோமே ஆனால் அந்த செயலுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள் எல்லா எண்ணிக்கை ஆதாம் தேவாள் பிறந்தாங்களோ அன்னியிலிருந்தே இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று நினச்சோமானால் அதுக்கு எதிர்த்தாக சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா இடத்துலையுமே வருவார்கள். அது வந்து எல்லா இலக்கியத்துக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அது பொருந்தும். அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சின்னா ஒரு அந்த கவசன் என்ன நினச்சாருன்னா, இந்த ரிஷிகளெல்லாம் என்ன பெருசாக பேசுறது, என்னால் நிறைய சூத்திரங்கள் பண்ண முடியும்னு சொல்லி அவர் மனசு உள்ளக்குள்ளே தான் பெரியாள் அப்படிங்கிற நினைப்பில் ஒரு கோதாவை அவர் காண்பித்தார். அந்த கோதாங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம தமிழ்நாட்டில் அந்த வார்த்தையை அடிக்கடி சில பேர்லாம் பயன்படுத்துகிறாங்க. கோதா அப்படின்னா யார் தன்னை பெரியாளாக காட்டிக்கொள்கிறார்களோ, இது வந்து மந்திரத்திலே வரக்கூடிய ஒரு விஷயம். அவர் தான் கோதா. அந்த கோதாவாக தன்னை அவர் காமித்து கொண்டார் அந்த ரிஷி. உடனே மற்ற ரிஷிகளெல்லாம் என்ன பண்ணினாங்க, இந்த ஆளை சும்மா விட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு கட்டாக கட்டி, ஏஎன்எஸ் அவர்கள் எழுதும்போது அப்படித்தான் எழுதுகிறார். அதை அவங்களெல்லாம் குண்டு கட்டாக கட்டி தார்பாலைவனமாக இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தூக்கி கொண்டு போய் போடுறாங்க. அவரை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் இந்த நதி பிரதேசத்திற்கும் அதுக்கும் ரொம்ப தள்ளி கொண்டு போய் போடுறாங்க. அவர் அங்கே போட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார், அவருடைய தவ வலிமையால் ஒரு 7-8 சோஸ்திரத்தை சரஸ்வதி நதியை நினைத்து அவர் பண்ணுகிறார். சரஸ்வதி நதி அதனுடைய போக்கம் மாற்றிட்டு இந்த ரிஷி எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கமாக அது திரும்புது. இன்றைக்கி ஆய்வாளர்கள் இன்றைக்கி வந்து மேலேருந்து சேட்டிலேருந்து பார்க்கும்பொழுது தார்பாலைவனத்திற்கு கீழே வந்து ஒரு லேயர் போயிட்டுருக்கு, அது வந்து ஒரு நதியினுடைய லேயராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். அது சாஸ்திரங்கள், அது நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அது அவர்களுடைய இஷ்டம், அதில் வந்து நம்ம தலையிடவே முடியாது. ஆனால் சாஸ்திரங்கள் என்னெல்லாம் விஷயங்களை சொல்லி இருக்கிறதோ பிற்காலத்தில் தான் அதையெல்லாம் வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது. இன்னும் சொல்லப்பட்ட பல விஷயங்களை விஞ்ஞானம் நெருங்கக்கூட இல்லை. நீங்கள் இங்கே பருத்தியூர் சந்தானராமன் ஒருத்தர் இருந்தார் மயிலாப்பூரில், இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு அற்புதமான கட்டுரையாளர். அவர் ஒரு முறை என்கிட்ட வந்து கட்டுரை எழுதி பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், நம்ம வந்து கந்தபுராணத்தை படிக்கிறோம், ராமாயணத்தை படிக்கிறோம், அந்த கந்தபுராணத்துலேயும் ராமாயணத்துலேயும் சொல்லக்கூடிய பாடலில் இருக்கக்கூடிய டெக்னிக்ஸை யாரும் பார்க்குறதில்ல கீழாம்பூர். இதில் என்னடான்னா, இந்த புஷ்ப விமானம்னு சொல்கிறோம், ஆனால் இந்த விமானத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது அந்த விமானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கந்தபுராணத்தில் வரக்கூடிய அந்த விமானம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 10 பேர் உட்காண்டிங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் 10 பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 20 பேர் போய் உட்காந்துட்டிங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்டே தனியாக வளையும், 20 பேர் போய் உட்காந்துக்கலாம். ஒத்தன் தான் போகணுமானா அந்த ஏர்க்ராஃப்ட் ஒத்தனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்றைக்கி சயின்ஸு சிந்திக்க கூட இல்லை, அப்படி ஒரு ஏர்க்ராஃப்டை பற்றி நம்ம சிந்திக்கவே இல்லை. அந்த ஏர்க்ராஃப்டே மாறிக்கும், அந்த ஏர்க்ராஃப்டே வளைஞ்சு கொடுக்கும், அந்த ஏர்க்ராஃப்டே அதுவே தன்னால் வந்து அப்படி பாகங்கள் வளையும், அதுவே சுருங்கும், அதுவே ஃப்ளை பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம்
அதெல்லாம் கற்பனைன்னு நம்ம நினைத்தோமானால் கற்பனை தான். கற்பனையை தாண்டி இந்த கற்பனை வந்து பல விஷயங்களுக்கு உந்துதலாக இருக்கும்னு நினச்சோம்னா அது உந்துதல் தான். அது மாதிரி சரஸ்வதி நதி பல விஷயங்களுக்கு உந்துதலாக இருந்த ஒரு நதி. நீங்கள் காணாமல் போயிடுதுங்கிறது உண்மை. ஆனால் அந்த நதி இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம தேசத்தினுடைய பல நாகரிகங்கள், அங்கே வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை, அங்கே இருந்த விவசாயம், எப்படி அதையெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் அந்த காலத்தில் பார்த்து அதெல்லாம் எப்படி அவங்க ஸ்லோகமாக எழுதி அதெல்லாம் இன்றைக்கி எப்படி ஆராய்ச்சி மேக்ஸிமலர் வந்ததுக்கு பிறகு தான் அது ஜெர்மனுக்கு பல விஷயங்கள் எடுத்துக்கொண்டு போய் அதையெல்லாம் அக்கக்கா அவங்க வந்து அரசி ஆராய ஆரம்பித்தாங்க. இந்த நதியை பற்றின நாலேஜே எப்போ வந்ததுன்னா வெள்ளக்காரர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்முடைய நதிகளை பற்றின நாலேஜே நமக்கு வர ஆரம்பிச்சிது. நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நதிகள் ஒவ்வொன்றும் எவ்வளவோ கல்வெட்டுகள், எவ்வளவோ செப்பேடுகள். நான் போகிற இடத்துலலாம் நான் எந்த நதியும் பார்க்காம நான் எழுதுறதில்ல. நான் பார்க்காம பேசின ஒரே நதி சரையு நதி மட்டும்தான். ஏன்னா நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம், சரையு நதியை பற்றி நான் பேசுகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பண்ணியாச்சு அப்படின்னா அதை வந்து நாங்கள் என்ன ஒரு கொள்கை வச்சுருக்கோன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக அன்றைக்கி ப்ரோக்ராமை நடத்த வேண்டியதுன்னு சொல்லி. ஸோ என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆங்கில நூல்கள், ஒரு 7-8 மற்ற தமிழ்நாட்டில் அங்கங்கே யார் யாரெல்லாம் சரையு நதியை பேசியிருக்காங்க, அப்புறம் கம்பராமாயணத்தில் என்ன வருகிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த சரையு நதியை பற்றி நான் ஒரு 1 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஆனால் உடனே என்ன பண்ணோம், அடுத்தாப்பில் நேராக அந்த சரையு நதிக்கு நானும் திரு ராஜன் அவர்களும் போய் நான் பார்க்காம இதனுடைய நான் பேசின நதிகள் எல்லாமே நேரடியாக போய் பார்த்து, ஏன்னா அந்த தீபாவளி மலர் வந்து எனக்கு அதுக்கு ஒரு பெரிய உதவி செய்யக்கூடிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தீபாவளி மலர். நாங்கள் தீபாவளி மலரில் எந்தெந்த ஊருக்கெல்லாம் நாங்கள் போகிறோமோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய நதிகளை போய் பார்த்து, இந்த நதிக்கரை ஓரமாக போய் அங்கே என்ன கல்வெட்டு இருக்குது, என்ன கோவில் இருக்குது. வெறும்ல கோவிலை பார்த்துட்டு வந்தால் பிரயோஜனம் இல்லை. கோவிலை பார்த்தா சாமியை பார்க்கலாம், சாமியை கும்பிடலாம், அதோட சரி. அங்கே என்ன ராஜா இருந்தால், அங்கே எந்த விதமான கீர்த்தி இருக்குது, அங்கே ஏதாவது செப்பேடுகள் இருக்கா, இல்லை அந்த ஊரில் ஏதாவது ஒரு பெரிய வீரன் இருந்தானா அவன் நினைவு சின்னமாக ஒரு கல் வச்சுருப்பாங்க, அந்த கல் இருக்கா, அந்த ஊரில் மந்தை இருக்கா, அந்த ஊரில் மாடுகள்லாம் எந்த இடத்துக்கு வந்தது, அந்த மந்தையில் ஏதாவது சமாச்சாரங்கள் இருக்கா, இப்படிலாம் பார்க்குறேன் வாழ்னா. இப்படி தான் நான் என்னுடைய ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே எழுதி வச்சவங்களுக்கு அதை வந்து எப்படி இந்த சமயத்தில் இருக்குது, அந்த செப்பேடுகள் என்ன சொல்கிறது. அதுக்கு திருவாவடுதுறை ஆதீனம் வந்து எனக்கு சிவபிரகாச சுவாமிகள் இதுக்கு முன்னாடி இருந்த பட்டம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு சுவாமிஜி. ஏன்னா அவரும் நானும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. ஏன்னா கீழாம்பூர் எனக்கு, அவருக்கு வந்து விக்ரமசிங்கபுரம்ங்கிற ஊர். அதில் சன்னிதானம் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடும் பொழுதெல்லாம் அவங்களுடைய நூல் நிலையத்தில் என்னெல்லாம் புத்தகங்கள் இருக்கோ அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் ஒரு முறை என்கிட்ட காமிப்பாங்க. இல்லை எப்படி கலாம் சார் சொல்கிற மாதிரி சிவபிரகாசர் வந்து அந்த புத்தகங்கள் சில புத்தகங்களை நான் படிக்க சொல்லி அவங்க கேட்பாங்க. எனக்கு அதில் 2 லாபம். ஒன்று சன்னிதானத்தோடு கூட இருக்கலாம், இன்னொன்று வந்து நான் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு நான் படித்து காமிக்கிறது மூலமாக நான் வந்து விஷயத்தை வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அப்படித்தான் எனக்கு சில மனிதர்கள் கிடைத்த நட்பு தான். நான் படித்தது தான் அதிகமே தவிர, நான் ஆட்களோடு பழகினது தான் அதிகமே தவிர, நானாக போய் ஒரு காரியத்தை செஞ்சேங்கிறது ரொம்ப குறைவு தான். பல பேருடைய கிடைத்த நட்பு, அந்த நட்பு மூலமாக என்னுடைய குருமார்கள் வலம்பூர் ஜான் சாரோட நிறைய என்னிடம் சுற்றினது. பிசி கணேசன், அவரை மாதிரி ஒரு அறிவாளி நீங்கள் பார்க்கவே முடியாது. பிசி கணேசன் சார் பாம்பை பற்றி பேசணுமானா 1 மணி நேரம் பேசுவார். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி இருந்தவங்க 2 பேர் தான். பிசி கணேசன் இருக்கக்கூடிய முன்னோடியாக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்வாணன் சார் தான். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் தமிழ்வாணன் சாரால் எழுத முடியும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் பேசக்கூடிய ஒரு மனிதர் யாருன்னா பிசி கணேசன் தான். அவர் நவசக்தி பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தார், தினசரியில் ஆசிரியராக இருந்தார். அப்புறம் பிற்காலத்தில் நமது எம்ஜிஆருடைய முதல் ஆசிரியர் அவர் தான். நமது எம்ஜிஆருங்கிற ஒரு பத்திரிகையை ஜெயலலிதா மேடம் கொண்டு வந்த பொழுது அவனுடைய முதல் ஆசிரியராக இருந்ததும் பிசி கணேசன் தான். ரீடர்னால் பெரிய ரீடர், விஷயங்கள்னால் ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுக் கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார். அதே மாதிரி மைத்ரேயனுடைய தகப்பனார் ரத்னபாலாவுடைய ஆசிரியராக இருந்த KR வாசுதேவன், அவருக்கு இந்த ராதை கண்ணன் இவங்க பேரில் வந்து இருக்கிற காதல் வந்து ரொம்ப அதிகம். அந்த காதலுடைய காரணமாக நம்ம சாவி ஐயா வந்து ராணி மைத்தன் சாருக்கு அதெல்லாம் தெரியும். அர்த்தமுள்ள இந்து மதம் நம்ம பேசுகிறோம், பெருசாக பேசுகிறோம். கண்ணதாசன் என்னதுக்கு பிறகு அது பெரிய அளவில் சர்க்குலேஷன் ரொம்ப அதிகமாச்சு தினமணி கதிருக்கு. அப்புறம் இவர் வந்தபோது என்ன பண்ணுறதுன்னு இவர் யோசனை பண்ணார். அப்போ தான் நேராக கண்ணதாசனை போய் பார்த்து சௌந்தரிய லஹரியை கொண்டு எழுத சொன்னார். கண்ணதாசனை வச்சு தினமணி கதிரில் வந்து எழுத சொன்னார். ஸோ அவரோட பேசக்கூடிய சமயத்தில் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கும். அப்புறம் தினமணி சுடரில் சேராண்டு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வைதீக பிராமணர். அதில் எனக்கு என்னமோ ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. அவரோடு நான் நினைந்து பார்த்து, சரஸ்வதி நதி வேறு எங்கெல்லாமோ போது மன்னிச்சுங்க,
அவரோட நான் இணைந்து பார்த்ததுங்கிறது வந்து ஆட்டுக்கார அலைமையில்னு ஒரு படம். ஏன்னா அவரே வந்து ராம்ஜி பார்த்துருக்கலாம், வேஷாடை கட்டியிருப்பார், ஒரு கதர் சட்டை போட்டிருப்பார், கையில் குடுமி இருக்கும், கையில் ஒரு கம்பு இருக்கும், ப்ரெஸ் ஷோக்கும் போவார். ஆனால் இங்கே எதுவும் சாப்பிட மாட்டார். அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய நல்ல கொண்டோன்னா காஃபி மட்டும் சாப்பிடுவார், அவர் எதுவும் வெளியில் சாப்பிட மாட்டார். சில சமயத்தில் அவருக்குன்ட்டே தனியாக போட்டு காமிப்பாங்க. அப்போ அவர் என்னை கூட்டிகிட்டு போவார். ஏதாவது நான் ஆட்டுக்கார அலைமையில் ஒரு படத்தை அங்கே தான் பார்த்தேன். அவரை நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சரஸ்வதி நதிக்கு வந்து எனக்கு நிறைய புத்தகங்கள் கிடச்சது அப்படிங்கிறது அவர்கிட்ட நிறைய அவர் வந்து ஜீயர் ஆனார். தினமணி பத்திரிகையில் தினமணி சுடரில் ஆசிரியராக இருந்தவர் நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரில் எம்பார் ஜீயராக ஆகக்கூடிய ஒரு தகுதியாக அவர் அங்கே போய் ஜீயராக கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருடங்கள் அந்த பொறுப்பில் இருந்தார். அவர் திருமால் அடியார் குழாம்னு ஒன்று வச்சுருந்தார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள், நதிகளை பற்றி சொன்னிருந்து அவர்கிட்ட இருந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கிடச்சதை வச்சு தான் சரஸ்வதி நதி மட்டும் இல்லை எல்லா நதிகளை பற்றியும் நான் பேசுகிறதுக்கு எனக்கு தைரியம் கொடுத்தது என்பது இவர்களை போன்றவர்கள். சரஸ்வதி நதி இன்றைக்கி காணாமல் போயிருந்திருக்கலாம். இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 நதிகளும் கூடுற இடத்துல தான் இந்த வருஷம் கும்பமேளா ஒரு வித்தியாசமான கும்பமேளா. இதோட சொல்லி முடிச்சிடற அந்த சரஸ்வதி நதி சமாச்சாரம். அப்புறம் இதுக்கே நிறைய போயிட்டுருக்கோம். இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு போகிறது என்பது ரொம்ப முக்கியமான வருஷம். 144 வருஷம் கழித்து இது மகா கும்பமேளா இந்த வருஷம் நடக்கிறது என்பது மகா கும்பமேளா. இதில் ஊபி அரசாங்கம் மிக சிறப்பான முறையில் அதை பயன்படுத்தின்னு இருக்காங்க. ஏன்னா 40 கோடி பேர் வருவதாக ஒரு கணக்கு இருக்குது. இந்த என்டையர் இதில் ஒரு 40 கோடி பேர் வருவாங்க. 40 கோடி பேர் வந்து புனித நீராடுறாங்கங்கிறது பிரச்சனை இல்லை. 4000 கோடி ரூபா பிஸ்னஸ் இருக்குது இதில். இந்த 40 கோடி பேர் என்பது நம்மளுடைய ஆட்கள் போய் குளிக்கிறாங்கங்கிறது மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதில் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் எவ்வளவு அதாவது பண சுழற்சி என்பது அந்த காலத்திலேயே ஏன் நம்ம திருவிழாக்களை நடத்தினோம், ஏன் தேரோட்டத்தை நடத்தினோம்னா நீங்கள் பாருங்கள், எந்த ஊரில் பாருங்கள், கரெக்டாக தேரோட்டம் நடத்துகிற அன்றைக்கி விசில் ஊதிண்டு இந்த மிட்டாய் விற்கிறவர் வந்துடுவார், பலூன் விற்கிறவர் வந்துடுவார். மெட்ராஸில் 63 பாருங்கள், மண்பாண்டம் விற்கிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் வந்துடுவாங்க. அவங்களுக்கு தெரியுது கரெக்டாக இந்த ஊரில் இந்த புஸ்தக திருவிழாவுக்கு கூட ஆனால் ஆர்வம் மாதிரி வரமாட்டேங்கிறாங்க. ஆனால் இது மாதிரியான திருவிழாவுக்கு பாருங்கள் அந்தந்த இடத்துக்கு. ஏன்னா இதெல்லாம் பட சுழற்சியினுடைய அந்த காலத்தில் போட்டு கொடுத்த அடித்தளம். இன்றைக்கி அங்கே கும்பமேளா மகா கும்பமேளா நடக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய பிஸ்னஸ், சாதாரண பிஸ்னஸே இல்லை, நம்ம நினச்சி பார்க்காத ஒரு பிஸ்னஸ். அதெல்லாம் அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு சுழற்சி. இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி நதி தான். காட்சி ஊடகத்தோடு அச்சு ஊடகத்தை சேர்ந்த உங்களால் போட்டியிட முடிகிறதா? கலைமகளுக்கு வந்து எங்களுக்கு கிடைத்த என்ன விட்டுருங்க, எங்களுக்கு கிடைத்த ஆசிரியர்களுடைய பலம் எங்களுக்கு இன்றளவும் பெரிய அளவில் கை கொடுக்கிறது. ஓவை சாமிநாதையரும் கீவா ஜெகநாதனும், ஏன்னா மற்ற பத்திரிகைகள் எல்லாம் வெறுமன சர்க்குலேஷனை வச்சு மட்டுமே நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் அதை தாண்டி நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும், தரமான இலக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல்பட்டு வருதுனால சில பேர் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். சில பேர் எங்களை பற்றி அவங்களே எங்களுடைய தூதுவர்களாக இருந்து இப்போ வெளிநாடுகளில் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் சொல்ல போனோம்னா 55 காப்பி வந்து நேரடியாக எங்களுக்கு மலேசியாவுக்கு வாங்குகிறாங்க. எங்கிட்ட கேட்டு வாங்குறது வந்து 55 காப்பி எங்கள் கலைமகள் அலுவலகத்திலேருந்து போகிற காப்பி. இப்போ நாங்கள் கொண்டு வரதே 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் கொண்டு வருவோம். ஒரு ஏஜென்சி பேர் சிவகுருன்னு ஒரு ஏஜென்சி வச்சிங்களேன், அவர் வந்து அதை எங்கள் காப்பியை வாங்குறார். சார் கேட்டது எனக்கு இது ஒரு விதத்துக்கு கலைமகளை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கூட இது வாங்குறாரு, எங்கள்கிட்டருந்து வாங்குறாரு. மலேசியாவுக்கு போகக்கூடிய ஒரு காப்பி. ஆனால் நானும் ராஜன் சாரும் ஒரு முறை 4ஆம் தேதி மலேசியாவில் போய் இறங்குறோம். 4ஆம் தேதி தான் இங்கே காப்பி ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் காப்பி ரிலீஸ் ஆகுதுங்கிறது 4ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ எங்கள்கிட்ட அந்த ஏஜென்ட் வந்து வாங்கக்கூடியவன் 5ஆம் தேதி தான் காப்பி வாங்க முடியும். வாங்கிட்டு அந்த மலேசியாவில் வந்து 6ஆம் தேதி தான் விற்பனைக்கு விற்க முடியும். ஆனால் அங்கே செந்தூல்னு ஒரு ஏரியா இருக்குது. மலேசியாவில் வந்து செந்தூல்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே மெட்ராஸ் கேஃப்னு ஒரு கேஃப் இருக்குது. அதனுடைய கீழே தான் பெரிய கடை, மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழ் கடையில் பெரிய கடை. நானும் சாரும் அங்கே போகிறோம். எங்களுடைய கலைமகள் 10 காப்பி அங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மாதம் போகிறோம்னா அது என்னடான்னா தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க இங்கேருந்து போகும்பொழுது ஒரு 10 காப்பி 15 காப்பி கலைமகள் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என் ஏஜெண்ட்டை கொண்டு போய் அங்கே கொடுக்கேன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெர்மனண்ட்டாக ஆளை பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ மலேசியாவில் போய் போனீங்கன்னா கலைமகள் போய் ஏதாவது கடையில் கேட்டால் கிடைக்காது. ஆனால் அங்கே ஒரு 100-120 பேர் பெர்மனண்ட்டாக கலைமகளுடைய வாசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் யூஎஸ்க்கு போனீங்கன்னா அது மோகன்தாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியன் எங்களை பார்க்குறதுக்காக வேண்டிய வந்தார். வந்து எங்களுடைய ஒரு நான் நினைக்கிறேன் அது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய 87 வருஷத்து ஜேர்னியை பற்றிலாம் கேட்டு எல்லாத்தையும் பற்றி பண்ணிவிட்டு அமெரிக்காவில் எந்தெந்த லைப்ரரியெலாம் அவங்க வாங்குறாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 6 லைப்ரரியில் எங்களுடைய கலைமொழிக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது எங்களுடைய எம்பசி மூலமாக சில விஷயங்கள் நம்ம பத்மினி பட்டாபிராமன் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் அவங்களுடைய கணவரும் அசோக் லேலண்ட் பணியினுடைய சார்பாக இந்தோனேஷியா போன பொழுது எங்கிட்ட வந்து பெருமையாக சொன்னாங்க, இந்தோனேஷியாவில் உங்கள் கலைமைகளை பார்த்தேன், அது மாதிரி எம்பசியில் பார்த்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் நாங்கள் வந்து பார்க்கும்போது சில எம்பசியில் சில பேர்கள் இங்கேருந்து வாங்கி கிஃப்டாக கொடுக்குறாங்க, சில பேர் வாங்கி பார்க்குறாங்க. அது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அரசியல் பக்கமும் சினிமா பக்கமும் போகாமல் இருந்த காரணத்தினால அதை வாங்கக்கூடிய போக்குங்கிறது இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு ஏற்படலை. அது சர்க்குலேஷனை பொறுத்த வரையில் நான் 1,00,000 காப்பியிலேருந்து எனக்கு 30,000 காப்பி 20,000 காப்பி நான் கீழே இறங்கினேன்னா எனக்கு அது வந்து ஒரு பெரிய இழப்பு. எங்கிட்ட இருக்குதே 20,000 காப்பி தான். அந்த 20,000 காப்பி பிரமாதமாக போச்சுன்னா அதுவே சந்தோஷம்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள். ஆனாலுமே கூட அடுத்த தலைமுறை வந்து இந்த 20,000தோடு நிற்குமாங்கிறது தெரியாது, குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இப்போ வந்து யூடியூப் சேனலை வந்து கலைமகள் மூலமாக அதுலேயுமே இலக்கியம் சொல்ல மாட்டோம், அதுலேயுமே சினிமாவும் இருக்காது, அரசியலும் இருக்காது. நாம் சந்திக்க மனிதர்களுடைய இது என்ன மாதிரியான நாகரிகம் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கோம். சும்மா ஒரு ட்ரைலர் பேசிஸில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஏப்ரல் மே மாதத்திற்கு மேலே கலைமகளும் யூடியூப் சேனலுக்கு, ஏன்னா வேறு வழியில் எல்லாருமே வந்து தான் ஆகணும், அடுத்த தளத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து தான் ஆகணும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு நான் ஏன் பேர்களெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ அவங்களெலாம் பேரை சொன்னா தான் இவங்களெல்லாம் போய் பார்த்துருக்காங்களா, உங்களுக்கு நான் எங்கேயுமே சாட்சி இல்லாமல் எதையுமே பேசுகிறதே இல்லை. எதாக இருந்தாலும் ஒரு ஆதாரத்தை கையில் கொடுத்துறதுக்கு இவங்க தாயா சொன்னாங்க. ஏன்னா ராதாகிருஷ்ணன் ஒரு ஐஜி ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில், நான் இவர் இல்லை, கிராக்கி இல்லை, இன்னொரு ராதாகிருஷ்ணன், அனதர் ஜென்டில்மேன். அவர் வந்து என்ன பண்ணார், ஸ்காட்லாந்துக்கு அவர் அனுப்பிச்சாங்க, அங்கே போய் பயிற்சி எடுக்கிறதுக்காக அவர் போனார். ஸோ ஸ்காட்லாந்தில் பயிற்சி எடுக்கும்போது அப்போ தீபாவளி சமயம், நவம்பர் 7ஆம் தேதி தீபாவளின்னு நினைக்கிறேன் அந்த வருஷம். 9ஆம் தேதி அன்றைக்கி என்ன அவர் கூப்பிட்டு ஏன்னா அவருடைய கட்டுரையை நான் போட்டிருந்தேன் அந்த வருஷம் தீபாவளி மலரில். கிழம்பூர் சார் நான் கட்டுரையை படிச்சுட்டேன், பிரமாதமாக இருக்குன்னார். சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் ஸ்காட்லாந்து இருக்கீங்க, எப்படி சார் நான் உங்களுக்கு அனுப்பவே இல்லையா, இன்றைக்கின்னா உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிடலாம். நான் சொல்லுவது ஒரு 16-17 வருஷத்துக்கு முன்னாடி 90s எப்படி அவர் வந்து 99 98 எப்படி படிச்சிருக்க முடியும்னா, காப்பீஸுங்கிறது அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. அதில் அந்த குருவிகள் வாழ்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாஸ் பிரபு. சார், சரஸ்வதி நதியை பற்றி சொன்னீங்க, அது வடநாட்டில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வர் கோயில் இருக்குது இல்லைங்க, அங்கே காவேரி, பவானி, அமுதான்னு இருக்குது. அந்த அமுதா நதிக்கு என்ன சிறப்பு பற்றி கொஞ்சம். எல்லாமே கிளை நதிகள் தான். நம்ம மெயின் நதிகள் ஒரு நதி காவேரி போச்சு அப்படின்னா அந்த காவேரியினுடைய கிளை நதிகளாகத்தான் சில நதிகள் பார்க்கப்படும். இப்போ பாலாறு போச்சுன்னா பாலாறினுடைய கிளை நதியாகத்தான் சில நதிகள் பார்க்க முடியும். ஆனால் அந்த 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 நதியோடு இப்போ எல்லாமே காவேரியோடு சம்மந்தப்பட்ட அந்த நதிக்கு வந்து பெருமை இருக்குமே தவிர, நீங்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த ஊருடைய பெருமை, அங்கே சங்கமித்திரர் கோவில், இதை பற்றிலாம் நம்ம பேச முடியும். அதை தாண்டி அந்த நதிகள் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு என்ன சிறப்புங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்லணும். வணக்கம், என் பெயர் சம்பத். நான் உங்களுடைய புண்ணிய நதிகளை பற்றி நிறைய சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆதங்கம், நதிகள் இணைப்பை பற்றி பல வருடங்களாக இந்தியாவில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அடிக்கடி அதை பற்றி பேச்சு வருகிறது, அது அமைஞ்சு போய்விடுகிறது. என்றாவது ஒரு நாள் இந்திய நதிகள் எல்லாம் வடக்கு தெற்கு எல்லாம் இணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இருக்கும். இலக்கியம் மூலமாக எல்லா நதிகளையும் இணைப்பதற்கான வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் பேசுகிறதுங்கிறது இலக்கியம் மூலமாக இணைப்பது. அரசும் இந்த வேலையை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீர்களேயானால், ஏன்னா நான் வந்து அரசியல் ரீதியாக எதுவும் பேசுகிறதில்ல, இந்த நதிகளை பற்றி பேசும்பொழுது பொலிட்டிக்கலான எதுவும் பேசுவதில்லை. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி தான், அதை வந்து மறுக்கவும் முடியாது. இது நான் போன வாட்டி பேசும்பொழுது கூட இதை பற்றி லேசாக நான் சொன்னேன், இப்போ கொஞ்சம் அதை பற்றி விரிவாக சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். இதை மாதிரியான ஒரு சிந்தனை வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 70-80 வருடங்களாக, நம்ம சுதந்திரம் அடைஞ்சதற்கு பிறகு ஒரு 60-70 வருடங்களாக இந்த எண்ணம் வந்து இருக்கிறது. காவேரியையும் கங்கையும் இணைக்க வேண்டும்ட்டு முதல்ல புத்தகம் ஒரு சிறிய அளவில் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால், கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நல்லகண்ணு ஐயா தான் முதல்ல ஒரு சின்ன புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தார்.
32 பக்கமோ இல்லை 40 பக்கமோ. அதை வந்து ஒரு நியூஸ் பிரிண்டில் அடித்து எல்லாருக்கும் அவங்களுடைய விவசாயிகள் சங்கங்கள் மூலமாக அதை வந்து எல்லாருக்கும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நல்லகண்ணு ஐயா தான் அதை முதல்ல செஞ்சார். அந்த புத்தகத்தை நான் அந்த காப்பி பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதனுடைய மிகப்பெரிய சிந்தனை அது யாருக்கு ஏற்பட்டதுன்னு கேட்டால் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா. நீங்கள் மகாலிங்கம் ஐயா அவருடைய கட்டுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நதிகள் இணைப்பை பற்றி அங்கே CS மகாதேவன் ஒருத்தர் இருந்தார், ஒரு பெரிய அறிஞர் அவர். ஸோ அவங்களெல்லாம் வைத்துக்கொண்டு பல ஆய்வுகளெல்லாம் செய்து எப்படி இந்த நதிகள் இணைப்பு எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் பிற்பாடு பார்த்தீங்களேயானால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது எப்படி இணைக்கலாம், இதில் இணைக்கிறதுக்கு எந்த இடத்துல ஒரு சிக்கல் வருதுன்னு கேட்டால் முதல்ல தென்னக நதிகளெல்லாம் தனியாக இணைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கக்கூடிய நதிகளெல்லாம் இணைக்கணும். அதுக்கப்புறம் கங்கை பிரதேசத்தில் இருக்கிற நதிகளெல்லாம் இணைக்கணும். இப்படி எண்ணத்தை போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது இல்லாமல் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணினாங்கன்னா நான் சொல்லத்தான் வேண்டியது இருக்கு. ஏன்னா நான் அரசியல் பேசலை, மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். ஆனாலுமே காங்கிரஸ்காரர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்னென்னா அவங்க வந்து ஒரு பெரிய மெகா பட்ஜெட்டாக அங்கிருந்து இங்கே இணைக்கிறதுக்குள்ள பெரிய இன்ஜினியரிங் டெக்னாலஜிலாம் பார்த்தாங்க. அது வந்து நடக்காது. ஏன்னா அதனுடைய செலவு என்பது ஒரு மிகப்பெரிய செலவுகளை கொண்டு போய் அது வந்து விடும். அது ஏன் அப்போ உள்ள ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் யோசிச்சாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அதுக்குள்ள தரவுகள் எதுவும் என்கிட்ட கிடையாது. நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், அவ்வளவுதான். அப்படி ஒரு சிந்தனைங்கிறது அது ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு சிந்தனை வந்ததுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இப்போ உள்ள சிந்தனை எப்படி மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்மளுடைய தாமிரபரணியும் காவேரியை இணைப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தாமிரபரணியும் காவேரியை நம்ம இணைக்கணும். தட்சிண பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நதிகளெல்லாம் இணைக்கணும், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நதிகளெல்லாம் இணைக்கணும், அப்புறம் கங்கை சமவெளியில் இருக்கிற நதிகளெல்லாம் இணைக்கணும். அப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் லிங்க் அது மேலே ஏறும்பொழுது அந்த மத்தியில் வரக்கூடியதை மட்டும் நம்மளுடைய இந்தியாவில் வந்து பூகோள ரீதியாக பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே இறங்கணும். நதியால் ஏறி அப்படி இறங்க முடியாது. ஸோ அங்கே பைப் லைன் தான் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன செலவு ஏற்படும், அதெல்லாம் பட்ஜெட்டில் அதை வந்து எப்படி கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய வேலைகள்லாம் டெக்னிக்கலாக பல இன்ஜினியர்ஸை பார்த்து அவங்கள்ட்ட வந்து இது பண்ணி அது வந்து ஒரு பெரிய பணம்னா அதனுடைய பணங்கிறது வேர்ல்டு பேங்க்கு கூட கடன் கொடுக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அது பொருளாதார ரீதியாக நம்ம சிந்தித்தோம்னா இட்ஸ் எ ஹியூஜ் மணி, பெரிய பணம். ஆனால் அந்த பணத்தால் கிடைக்கக்கூடிய பயன்கிறது பெருசாக இருக்கும். இதில் இன்னொரு பெரிய கஷ்டம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா தென்னக நதிகளுக்கு விட கங்கைக்கு புனிதம் அதிகம்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் கங்கைக்கும் தாமிரபரணி நதிக்கும் ஒரு பெரிய ஒற்றுமையும் உண்டு, ஒரு பெரிய வித்தியாசமும் உண்டு. தாமிரபரணி நதியை பற்றி பேசும்பொழுது தமிழ் இலக்கியம் வந்து தன் பொருணைன்னு பேசும். தன் என்றால் குளிர்ச்சின்ற அர்த்தம். இந்த தாமிரபரணி நதியில் நீங்கள் தாமிரபரணி கடனா நதி ரெண்டும் வந்து திருவிடைமுத்தூர் ஒரு ஊரில் வந்து ஜாயின் ஆகுது. நீங்கள் தயவு செய்து அந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல கடனா நதியில் காலை வையுங்க. அந்த கடனா நதியில் காலை வைக்கும்பொழுது குளிர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அதை விட தாமிரபரணி போர்ஷன் அது நேரடியாக பார்க்கலாம் சார் இடத்த அதனால் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த இடத்துல காலை வையுங்க, வச்சிங்கன்னா இதனுடைய குளிர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த காலத்தில் இலக்கியத்தில் தன் பொருணைன்னு சொன்னாங்க. ஆனால் கங்கையில் போய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே குளிர்ச்சி இருக்கும். கங்கை நதியில் போய் பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷத்துலையோ ஹரித்வார்லேயோ இல்லை காசியிலையோ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே இல்லை கங்கையுடைய உபநதிகளோ அலக்நந்தா போன்ற இடங்களோ எல்லா பாகிரதியோ எங்கே போனாலும் ஒரு குளிர்ச்சி இருக்கும். ஆனால் நல்லா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக யோசனை பண்ணி பார்த்தோம்னா தென்னக நதிகள் நதியாக பிறக்கின்றன. இது நான் சொல்லும்பொழுது நான் தெற்கு வடக்கெல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ணலை. ஆனால் நல்லா, ஏன்னா நான் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ் என்னுடைய மொழி, தமிழுக்கு தான் நான் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். என்னுடைய நதி சிறப்பான நதி. என் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நதிகள் அத்தனை நதியுமே சிறப்பான நதிகள். ஏன் சிறப்பான நதிகள் சொல்கிறேன்னா என் நதிகள் எல்லாமே பிறக்கின்றன, நேரடியாக வடிகின்றன, கீழே விழுகின்றன. ஆனால் கங்கையாக இருக்கலாம், அது சிந்துவாக இருக்கலாம், இமயத்தில் பிறக்கக்கூடிய நதிகள் எல்லாமே பனி உருகி வரக்கூடியவை. நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய மைண்டை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த நதிகள் அத்தனையுமே பனி உருகி தான் கீழே வரும். இங்கே பனிக்கான பிஸ்னஸே இல்லை. நீங்கள் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நீங்கள் போனீங்கன்னா நம்ம தாமிரபரணி நதி பிறக்கக்கூடிய இடத்த பார்க்க முடியும். கொடகுக்கு போனீங்கன்னா காவேரி பிறக்கக்கூடிய இடத்த பார்க்க முடியும். தாமிரபரணி எங்கே கரெக்டாக பிறக்கிறதுங்கிறது தெரியாது. ஆனால் எந்த இடத்துல இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு கேட்டால் தமிழ்நாட்டு நதிகளை கொண்டாடக்கூடிய பக்குவம் தமிழர்களுக்கு இல்லை. நம்ம அடுத்தாப்புல உள்ள விஷயத்துக்கு நம்ம போகணும்.
தமிழ்நாட்டு நதி பெருசு நான் சொல்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு நதிகளுடைய இந்த ரிச் கல்ச்சரை பற்றி பேசக்கூடிய அளவிற்கு இங்கே என்னென்ன ராஜாக்களெல்லாம் இருந்தான், என்னெல்லாம் கோவில்களெல்லாம் இருந்தான்னு பேசுகிறதுக்கு நம்மளை வேறு சில விஷயங்கள் தடுக்கின்றன. ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகளை பற்றி அவர்கள் பேசும்பொழுது இங்கே தான் அசோகர் இருந்தார், இங்கே தான் மௌரிய பேரரசு இருந்தது, இங்கே தான் இதெல்லாம் நடந்தது, இங்கே தான் மகா கும்பமேளா நடந்தது, இங்கே தான் இந்த முனிவன் வந்தான், இங்கே தான் இந்த சோஸ்திரம் பண்ணப்பட்டது, இங்கே தான் மிகப்பெரிய அளவில் யாகங்கள் செய்யப்பட்டது சொல்லி அந்த நதிகளுக்கு மிக பெருமையை சேர்த்து அந்த நதிகளை வாழும் நதிகளாக ஆக்கி உலக அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க கங்கையை. அது ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷன், பாரத தேசத்தினுடைய பண்பாடு என்னங்கிறத உணர்ந்து அந்த நதிகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்து, அது கங்கை நதி பக்கத்தில் நம்ம போனோம்னா யாருமே கங்கை நதின்ட்டே சொல்கிறதில்ல, கங்கா மாதான்னு சொல்கிறான். நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அது நம்மள்கிட்ட வரல, நம்ம பேசுகிறோமே தவிர அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கணும். நான் முதல்ல சொன்னது நான் ஒரு தமிழனாக இந்த நதிகளை பற்றின பெருமையை நான் சொன்னேன். ஆனால் அங்கே போனால் யாருமே கங்கைன்ட்டே சொல்லறதில்லை. நீங்கள் காசிக்கு போய் பாருங்கள், கங்கா மாதான்னு சொல்லுவான். அவன் அப்படி தான் அந்த நதியை பார்க்குறான். நாம் அப்படி இல்லை. இதை சிறுவாணி, இதை காவேரி அப்படின்ட்டு அதை ஒரு அலட்சியமாக நம்ம சொல்கிறோமே தவிர அதுக்குள்ள மரியாதையை நம்ம கொடுக்கல. அந்த நதியை ஒரு தெய்வீகமாக நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். நம்மளுடைய அம்மா எப்படியோ, நம்ம அம்மாட்டிருந்து நம்ம பால் குடித்தோம், நம்மளுடைய நதிகள் மூலமாக தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம சாப்பாடு என்பது, நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி என்பது அந்த நதி மூலமாக நமக்கு கிடைக்கிறது. அம்மா பால் கொடுத்தா அந்த நதி சாப்பாடு கொடுக்கறது. அப்போ அந்த நதிக்கு நம்ம எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நதியை கேவலப்படுத்துகிறோம், அந்த நதியை அசிங்கப்படுத்துகிறோம், அந்த நதிக்கரை ஓரத்தை நம்ம எவ்வளவு தூரத்திற்கு கொச்சைப்படுத்தணுமோ படுத்துகிறோம். அதுவும் இந்த நாட்டில் இங்கே யாராவது ஜோதிடர்கள் இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க, இந்த நாட்டில் ஜோதிடர்கள் பண்ணக்கூடிய அக்கிரமம் ரொம்ப பெரிய அக்கிரமம். அது இந்த நதிக்கு போய் துண்டை போட்டிங்கன்னா நல்லது, இந்த நதிக்கு போய் சேலையை போட்டால் நல்லதுன்னு சொல்லி நதிகளை எல்லாம் குப்பை கிடங்க ஆக்கிட்டோம். அதை அள்ளுறதுக்குண்டே பெரிய வேலையாக இருக்கிறது. அவன் நம்ம நதியாக நம்ம பார்க்கலை. நதியாக பார்க்காதனால தான் நம்மகிட்ட பெரிய சிக்கல்கள். ஆனால் இந்த நதிகளை எல்லாத்தையும் இணைக்க முடியும். இப்போது தெற்க இருக்கக்கூடிய நதிகளை இணைக்கக்கூடிய திட்டமும் வடக்க நதிகளை இணைக்கக்கூடிய திட்டமும் குஜராத்தில் சில இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மத்திய பிரதேசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், வெஸ்ட் பெங்கால் ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ அவங்க அதெல்லாம் சிலதெல்லாம் இணைச்சிட்டாங்க. நர்மதாவோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட்லாம் போட்டுட்டாங்க. அது இங்கேயும் வரக்கூடியதுக்கான வாய்ப்பு வந்ததுன்னா இன்னொரு 20-25 இப்படி நம்ம மெட்ரோ ட்ரெயின் வரும் நம்ம எதிர்பார்த்தோமா சென்னைக்கு? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சென்னையில் இப்படிலாம் தோண்டி மயிலாப்பூருக்கு வரத்துக்கே நம்மளை சிரமப்படுத்துவாங்க நம்ம யோசனை பண்ணி பார்த்தோமா? நம்ம பார்க்கவே இல்லை. நான் என்னுடைய ஆஃபீஸ் தினமணியில் அப்போது சாருக்கு ஏஎன்எஸ் அங்கே வரும்போது அவர் தலையங்கன்னு சொல்கிறதுக்கு காலமாக எழுதுறதுக்கு போவேன். அப்போ ராகவன் ஒருத்தர் எழுதிட்டு இருந்தார், அப்புறம் ஹிந்தி மணின்னு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருந்தார், அப்புறம் நான் கொஞ்சம் நாளைக்கு பண்ணிகிட்டு இருந்தேன். உத்தமன்ட்டு ஒருத்தர் கூட பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது சாருக்கு அவரெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், ராணிமைந்தன் சாருக்கு அவங்களெல்லாம் நல்லா தெரியும். ஸோ அப்போல்லாம் போகும்பொழுது இங்கேருந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மணிகொண்டுக்கு போகிறதுக்கு. இப்போ இங்கேருந்து இந்த மணிகொண்டுக்கே உங்களால் போக முடியாது. அதை போகிறதுக்கு இன்னொரு தூரம் சுற்றி தான் அந்த இடத்துக்கு. இப்போ அந்த இடம் மாறி போச்சு, இந்த மாலும் பெருசாகி போச்சு. அப்போ தினமணி ஆஃபீஸ் இங்கே இருந்ததுன்ட்டு சொன்னால் தான் பல பேர்களுக்கு தெரியும். எக்ஸ்பிரஸனுடைய எஸ்டேட் அது. அதை மாதிரி தான் நதிகளுடைய போக்கு மாறி போய் நதியை எங்கேயோ போய் எல்லாம் காலியாக போச்சு. ஆனால் இதெல்லாம் இணைக்கக்கூடியான வாய்ப்பு நிச்சயமாக வரும். அதுக்கு அரசாங்கங்கள் போடக்கூடிய திட்டங்கள் உதவி செய்யணும். சார் மந்திரமூர்த்தி, அப்புறம் இப்போ கூட சொன்னீங்க கலைமகள் அப்டேட் ஆகிறதுக்காக யூடியூப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லா இடங்கள்லையுமே இப்போ போட்டிங்கிறது மெயிலில் டைப் பண்ணது தான், மெயிலில் தான் வருது. கலைமகள் மட்டும்தான் இது பண்ணுறாங்க. நிறைய ஃபாரினில் இருக்கிற நண்பர்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து அனுப்ப முடியல. அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் இப்போ அனுப்பணுங்கிறதுக்காக என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் மெயில் அனுப்பிச்சு என்ன பிரிண்ட் எடுத்து சேர்க்க சொன்னார். இது ஏன் இன்னும் மாறாமல் இருக்கு? சரி சார், இது ஒரு நல்ல கேள்வி. அதை நாங்கள் ஏன் செய்கிறோங்கிறத முதல்ல சொல்லிடுறோம். அதை நாங்கள் இந்த வாட்டியும் அப்படி தான் போட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய கலைமகளில் நடத்தக்கூடிய போட்டி எல்லா போட்டிகள்லேயுமே ஆசிரியராக இருக்கக்கூடிய நானோ அல்லது பதிப்பாளரோ, எனக்கு முன்னாடி இருந்த பதிப்பாளரும் சரி, இப்போ இருக்கக்கூடிய பதிப்பாளர் ராஜனும் சரி, நாங்கள் அது கிட்டக்க போகிறதே இல்லை. இப்போ மெயிலில் நீங்கள் ஒரு கதை அனுப்பிச்சிங்களான்னா அந்த கதை எனக்கு சம்பத்திலிருந்து வந்திருக்கு, சம்பத் ஐயாட்டிருந்து வந்திருக்கு, அந்த கதை மடிப்பாங்க வெங்கட்லேருந்து வந்திருக்கு, என்சி மோகன்தாஸ்லேருந்து வந்திருக்கு, ஜவஹர்லேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும்.
நான் அதை டவுன்லோட் பண்ணி எங்கள் ஆஃபீஸில் நான் எடுக்கும் பொழுது நான் என்ன தான் சும்மா உங்கள்கிட்ட 1008 சால்ஜாப்பு சொன்னாலுமே கூட நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இல்லை அதை வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணும் பொழுது சத்தியமாக எனக்கு தெரியும். எனக்கு வந்து அது தெரிஞ்சுதுன்னா நானும் மனுஷன்தான், நானும் வந்து எங்கேயோ தேவலோகத்திலேருந்து வந்த ஆள் இல்லை. ஸோ எனக்கு சில இன்ஃப்ளூயன்ஸு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் எங்கள் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்கள் மேனேஜர் வாங்கி நீங்கள் போஸ்டர் கூட நாங்கள் பார்க்குறது கிடையாது. நானும் பார்க்குறதில்ல, அவரும் பார்க்குறதில்ல. அது அப்படியே அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். 330 360 கதைகள் வந்ததுன்னா அந்த கதை நேரம் அப்படியே பாக்ஸுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சந்திரமோகனும் இன்னொருத்தர் வந்து ப்ரொஃபஸர் கேஜி ரகுநாதன், இவங்களை தான் நாங்கள் பெர்மனெண்ட்டாக அதுக்கு வச்சுருக்கோம். அவங்க 2 பேரும் அதை உடைச்சி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணி அப்புறம் நாங்கள் அந்த வருஷம் எந்த நடுவர்கள் இருக்காங்களோ அந்த நடுவர்களுக்கு கூட அவங்க யாருக்கு அனுப்புகிறாங்கங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க 2 பேர் தான் எங்களுடைய சார்பாக பண்ணுறது வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சந்திரமோகன் உங்களுக்கு தெரியும், கேஜி ரகுநாதன் சாரியும் உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் தான் அதை எல்லாத்தையும் உடைச்சி அவங்க அனுப்புவாங்க. நாங்கள் ஏன் வந்து மெயிலில் அனுப்ப வேண்டாம்னு மெயில் அப்புறம் கேட்குறோம். எதுக்காண்டி கேட்குறோன்னா கதை தேர்வானதுக்கப்புறம் அதை அவங்க மெயிலில் எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்கன்னா நான் எனக்கு கம்போஸ் பண்ணக்கூடிய செலவு மிச்சம், கம்போஸ் பண்ணக்கூடிய டைம் மிச்சம், 2 மிச்சம். செலவு விட்டுருங்க, டைம் மிச்சம். இதை ஏன் முதல்ல வந்து நாங்கள் நேராக மெயிலில் அனுப்ப வேண்டாம் நாங்கள் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மெயிலில் அனுப்பும் பொழுது அதனுடைய ரகசியத்தன்மை இருக்குமாங்கிறது தெரியாது. யார் அனுப்பிச்சிருக்கா, கதையை அனுப்பிச்சிருக்காங்கிறது யார் போட்டி நடத்தினாலும், நான் போட்டி நடத்துகிறேன்ட்டே சொல்லலை, யார் போட்டி நடத்தினாலும் தினசரி அந்த மெயிலை நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது இவர்கிட்ட கதை வந்திருக்கா, இவர்கிட்ட கதை, இந்திரநீலன் சுரேஷா நமக்கு நிறைய எழுதுறாரு, இந்த வாட்டி இவருக்கு தான் பரிசு கொடுக்கணும், முதல்ல நான் தீர்மானம் பண்ணிடுவேன். அது மைண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அது அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் செய்யணும். கதை அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்க அனுப்புகிறத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்மக்கிட்ட திருத்த கொடுத்துருவாங்க. அது யார் எழுதியிருக்காருங்களா நமக்கு தெரியாது, நம்பர் போட்டு தான் நம்மக்கிட்ட வரும். யார் ஜட்ஜாக இருக்காங்களோ, இப்போ 0 டிகிரியெல்லாம் நாவல் மிகப்பெரிய அளவில் நடத்துகிறாங்க. அவ்வளோ போட்டியிலையும் நாவல் நம்பர் தான் இருக்கும். ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே யார் நாவல் எழுதியிருக்காருலாம் தெரியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். லதா சரவணன் நம்ம எங்களுக்கு தெரியல, ஆபீஸுக்கு நான் முகவரி கொடுக்கும்போது தெரியறது இல்லை. அவங்க நடுவர்களாக இருந்தால் தானே பிரச்சனை. அதாவது இல்லை, எனக்கு ஆசிரியர் நான் இருக்கிறதுனால அந்த நான் எப்படி நான் மெயிலை பார்க்க தான் செய்வேன். மெயிலை பார்க்கும்போது என்னுடைய நண்பர் தமிழ்நாட்டில் என்ன இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு மற்றவங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை நான் சொல்கிறேன். எனக்கு எல்லாருமே நண்பர்கள். இன்றைக்கி 200 பேர் கதை எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதில் 150 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, அத்தனை பேருமே. ஒரு 50 பேர் தான் புதுமுகங்களாக வராங்க. அதே தான் சார், 0 டிகிரிலையும் அதே தான் சார். இந்த பிரச்சனை வந்து அதில் தான் வருது. வர்றவங்க எல்லாருமே அந்த குரூப்பில், இப்போ எனக்கே அங்கே எழுதுகிற அவ்வளோ பேரையும் தெரியும். அப்போ நம்ம யாருக்கு என்னடா நமக்குத்தான் யாருக்கு யார் எழுதுன கதைன்னு தெரியாத, அவங்க நம்பர் போட்டு தான் நம்மகிட்ட யார் ஜட்ஜா இருப்பாங்களோ கொடுப்பாங்க. அது கரெக்ட் சார். நீங்க அவங்க நடை தெரிஞ்சிருந்து கண்டுபிடிச்சா அது வேற விஷயம். நான் அப்படியே சொல்ல, நான் ஆசிரியர் இருக்கும்போது எனக்கு யார் அனுப்புறேன் நான் சொல்லுவேன். இல்லை சார், இந்த வாட்டி இவருக்கு பரிசு கொடுங்க சார் நான் சொல்லிடலாம்ல. அது யாரு எப்படி இருந்தாலும் நடக்கத்தானே இல்லை. அது வந்து நான் அதுவும் கூட நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னுடைய வேலை என்னடான்னா அதுவும் கூட நடக்காம, ஏன்னா அதுதான் சார் கீவாஜா இருக்கிற காலகட்டத்திலேயே கலைமகளில் மட்டும் என்னடான்னா கீவாஜாவுக்கு தெரியாது யார் கதை அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா அப்படிலாம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், அப்படி ஒரு இந்திரா சௌந்தரராஜன் உருவாகி இருக்க முடியாது, ஒரு தேவி பாலா உருவாகி இருக்க முடியாது. தேவி பாலா முதல்ல கதை எழுத பொழுது தேவி பாலாங்கிற ஒரு ஆளுகை யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு பிரபலம், இன்னைக்கு பெரிய ஆள். இன்னைக்கு அந்த தேவி பாலாங்கப்பட்ட ஆளை யாருக்குமே தெரியாது. எந்த பத்திரிகையில் அதுக்கு முன்னாடி வந்ததும் இல்லை. அந்த கதையை வந்து ஏன்னா கீவாஜா அந்த கதைகளை பார்க்குறது, அங்கே வந்து வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார் எங்கள் அலுவலகத்தில், அவர் டெலிஃபோன் ஆப்ரேட்டர். அவர் தான், அவர்கிட்ட தான் அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் யாருங்கிறது, கதை யார் அனுப்பிச்சிருக்காங்கிறது. வந்த உடனேயே ஒரு பாக்ஸ்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. அந்த பாக்ஸை நானும் பார்க்க மாட்டேன், பதிப்பாளரும் பார்க்க மாட்டார். அந்த பாக்ஸை மொத்தமாக அப்படியே ஒருத்தர் எடுத்துகிட்டு போவார். சந்திரமோகனுக்கு முன்னாடி எனக்கு யார் கோவிந்தன் ஒருத்தர் பார்த்தாருன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஞான தேசிகன் ஒருத்தர் பார்த்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க பார்த்து அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. நீங்கள் சொல்கிறத முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ஒரு வாட்டி வந்து செய்யலான்னு, அல்லது ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. வணக்கம், என் பெயர் லக்ஷ்மி நரசிம்மன். நீங்கள் கீவாஜா ஸ்லேடை பற்றி கூறினீர்கள். அவரிடம் பிடித்த ஸ்லேடை உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஏதாவது வாழ்வில் ஏதாவது ஸ்லேடைகள் ஞாபகம் இருக்கிறதா, நீங்கள் செய்த ஸ்லேடை? முதல்ல நான் கீவாஜாவை சந்திக்கிறேன். முதல்ல நான் கீவாஜாவை சந்திக்கிறேன். அப்போ வந்து இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சேயோன்ட்டு ஒருத்தர் வந்து அகில இந்திய வானொலியில் முருகன் அவர் வந்து அகில இந்திய வானொலியில் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார். அவர் வந்து அவருடைய புத்தகத்தை வெளியீடு செய்யணும்
அந்த புத்தகத்தை வெளியீடு செய்யறதுக்கு வந்து கீவாஜா ஐயாவை கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நானும் அவரும் முருகனும் நானும் சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் நான் இப்போ அகில இந்திய வானொலியில் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க, அதனால் அடிக்கடி என்னை கூப்பிடுவார். அவரோட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப அதிகம். ஸோ என் கூட நீங்கள் கீவாஜாவை பார்க்குறதுக்கு வாருங்களேன்னார். நான் சொன்னேன், நான் கீவாஜாவை இதுபடி பார்த்ததில்லை. ஏன்னா என்னால் காலம்பரை 8 மணிலேருந்து 9 மணி முடியும் நான் எங்கேயும் போகிறதில்ல. ஏன்னா அப்போ தினமணி ஆஃபீஸுக்கு கரெக்டாக 8லேருந்து 8:15 சிவராமன்ஜி வருவார். அந்த லிஃப்ட் வந்து காலம்பர நேரத்தில் அவர் லிஃப்ட்டில் மேலே ஏறி போய் அவர் எடிட்டோரியல் வந்து 10:30. ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரியான வசதிகள் கிடையாது. 11 மணிக்குள்ளே அங்கே மாலின்ட்டு ஒருத்தர் டெலக்ஸ் எல்லாம் அடித்து மதுரைக்கு அனுப்பணும். அதில் காலம்பர 10 மணிக்குள்ளே எடிட்டோரியலில் முடிச்சாகணும் அந்த காலகட்டத்தில், நான் சொல்கிறக்கூடிய காலகட்டத்தில். ஸோ அதனால் நான் காலம்பரை எழுதிட்டு தான் என்னால் மற்ற வேலைகளுக்கு நான் போவேன். ஏன்னா காலம்பரை அவர் கொடுத்தாருன்னா அந்த பணியை செய்யணும். அவர் டிக்டேஷன் கொடுப்பாரு, தலையங்க எழுதணும், அதை நேராக கொண்டு போய் டெலக்ஸ் அந்த டெலிபிரிண்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுக்கணும். அந்த மாலின்ட்டு ஒருத்தர் அவர் டெலிபிரிண்டரில் அங்கே அனுப்பணும். ஸோ அதை சார்கிட்ட சொன்னேன், இல்லை சார் என்னால் 10 மணி முடிய வர முடியாது, 10 மணிக்கு மேலேனா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த குளத்துக்கு தான் என்னை வர சொன்னார், இந்த நம்ம டேங்குக்கு என்னை வர சொன்னார். 10:30 வாருங்க, நம்ம கீவாஜா வீட்டுக்கு போயிடலான்னார். ஸோ நீங்கள் ஸ்லேடேங்கிறதுனால அதை சொல்கிறேன். சரின்னு நேராக கீவாஜா சார் வீட்டுக்கு நானும் செய்யணும் 2 பேரும் போனோம். போன உடனே கீவாஜா ஐயாட்ட வந்து செய்யணும் அவருக்கு ஏற்கனவே தெரியும், நல்லா தெரியும். ஸோ இவர் சொன்னார், இது மாதிரி திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கார் அந்த தம்பி, இப்போ தான் இங்கே ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய பண்ணுறாரு இவர், அது மாதிரி பத்திரிகைகளுக்கும் எழுதுகிறாரு. அவனே என்ன கேட்டார், நீ யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஏஎன் சிவராமனுடைய சொந்தக்காரருங்கிற மாதிரி சொன்னேன். என்ன பண்ணுறேன்னாரு, இல்லை இப்போ காலம்பர நேரத்தில் ஏஎன்எஸ் சொல்கிறதுலாம் நான் காப்பி எடுப்பேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். இதை நான் சொன்ன உடனேயே அடுத்தாப்பில் உடனடியாக கீவாஜா சொன்னது, நீ தினமணி ஆஃபீஸில் வந்து ஆசிரியர் சொல்லி அங்கே காப்பி எடுத்த, இப்போ நான் உனக்கு காப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. அதான் இதை நான் முதல்ல அவர்கிட்ட நேரடியாக கேட்டதா, நீ வந்து அங்கே காப்பி அவர் சொல்ல காப்பி எடுப்பேன்னு நான் சொன்னேன். அவர் உடனே இமீடியட்டாக அவர்கிட்ட ரியாக்ஷன் கிடச்சிது அப்படிங்கிறது, நீ வந்து அங்கே காப்பி எடுத்த, இங்கே நான் உங்கள் வீட்டில் காஃபி கொடுத்து உன்னை உபசரிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் எனக்கும் கீவாஜாவுக்கும் உள்ள தொடர்பு வந்து ஆரம்பித்து அப்புறம் அவருடைய இடத்துக்கே வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இறைவன் வந்து கொடுத்தார். நான் பேசிக்காக மதுரையிலேருந்து வந்தவன். எனக்கு வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போதே வந்து அங்கே கிருத்துமால் நதின்னு சொல்லிட்டு ஒன்று, அது அப்போவே சாக்கடை ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த நதியெலாம் இப்போ இருக்கான்னு கூட தெரியாது. ஏன்னா இப்போ நான் சென்னைக்கு காணாமல் போன நதின்னு அதை பற்றி எழுதியிருக்கேன். அதுதான் நான் எனக்கு தெரியாது சார். நான் இப்போ சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகிடுது. அதனால் அந்த கிருத்துமால் நதியை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லணும். இல்லை அதான் கிருஷ்ணாபதி நதி பற்றி ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். அழகருடைய திருவிழாக்களெல்லாம் அந்த நதியிலையும் நடந்ததாக பழைய காலத்துக்கு நீங்கள் நம்ம நரசையா அவங்க வந்து புத்தகம் மதுரையை பற்றி புத்தகம் இருக்கார். அந்த மதுரையை பற்றி இருக்கக்கூடிய ஆலவாய் புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நதியை பற்றின குறிப்பு வரும். நான் அதை எப்படி கம்பேர் பண்ணினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நதியும் கிருத்வான் நதியும் நம்மள்ட்ட இருக்கிற கோவமும் ரெண்டும் ஒன்று தான். சென்னையில் இருக்கக்கூடிய கோவமும் இந்த கோவத்தினுடைய பெருமை என்பது சாதாரண பெருமை இல்லை. நீங்கள் கோவத்தை பற்றி யார்ட்டாவது போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக சொல்கிறதீங்கன்னா பச்சையப்ப முதலியார் குளிச்சார், இதைத்தான் எல்லாரும் திருப்பி பேசிகிட்டு இருக்கான். பிரிட்டிஷ்காரன் ஒருத்தர், ஏதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்காரருடைய பேரை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து கிரீன்வேஸ் ஒருத்தன் இருந்த இடத்துக்கு பேர் தான் அந்த கிரீன்வேஸ் ரோடு. அதே மாதிரி எல்டாம்ஸ்னு ஒருத்தன் இருந்தவனுடைய இடத்துக்கு பேர் தான் அந்த எல்டாம்ஸ் ரோடு. அதே மாதிரி நீங்கள் ட்ரிப்ளிகேன் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா நம்ம இது பக்கத்தில் ஹேமில்டன், அது ஹேமில்டன் பிரிட்ஜ். அது மாதிரி ஒவ்வொரு இது பக்கத்துலேயும் அவங்கள்ட்டே பேர். அது ஸ்பெக்டாங்குலர் ரோடில் வந்து அந்த காலத்தில் இந்த நதி பக்கத்தில் வரக்கூடிய சமயத்தில் நிறைய மஞ்சள் நிறமான பூக்கள் மலர்ந்து இருந்தது. அந்த வாசனையை நுகர்வதற்காக நான் வண்டியில் வந்தேன்னு ஒருத்தன் எழுதுகிறான். ஒரு பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த நதி எப்படி இருந்தது, இந்த கோவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுகிறான். அது மாதிரி அந்த நதியை பற்றி இந்திரா சௌந்தரராஜன் என்ன பண்ணார், அதை பற்றி ஒரு சின்ன கட்டுரை ஒன்று எழுதினார். எனக்கு சார்கிட்ட கேட்டிருந்தேன், ஒரு கட்டுரை ஒன்று கொடுத்தார் இந்த நதியை பற்றி. அது எப்படி மாலையாக இருக்குங்கிறத பார்க்கணும். இங்கே மதுரையில் அந்த நதி வந்து சாதாரணமான நதி இல்லை. அந்த நதியில் நடந்த ஒரு விஷயம், அழகர் கோவிலோட அந்த நதி சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் இன்றைக்கி அது ஏன் காணாமல் போச்சுன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அதுக்கு காரணம் மக்களாகிய நாம் தான் பல குப்பைகளை கொண்டு அதில் போடுறோம். இன்றைக்கி கோவம் இவ்வளோ தூரம் கெட்டு போச்சுன்னா, கோவத்தில் வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் கோவத்தில் இருக்குது. கோவத்தினுடைய கரையில் ராமாயணம் பிறந்ததாக ஒரு கதை இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம இது பக்கத்தில் இது இருக்குல்ல, நம்மளுடைய பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா,
அது பேர் என்ன ஒரு நம்ம வெளியூர் பஸ்ஸெல்லாம் கிளம்பி போகிறதுக்குள்ளே கோயம்பேடில் வந்து குருவேலீஸ்வரர் கோவில் இருக்குது. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ராமாயண சிற்பங்களெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல தான் லவகுஜா வந்து ஆசிரமம், அவருடைய ஆசிரமத்தில் இருந்ததாகவும் உள்ள கதைகளெல்லாம் அங்கே வந்து போடுறாங்க. அது வந்து இந்த நதி, கோவன் நதி கரையில் இருக்குது. ஸோ இந்த கோவன் நதியினுடைய கரையில் இருக்கக்கூடிய டெம்பிள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டெம்பிள்ஸ், அற்புதமான கோவில்கள்லாம் கோவன் நதி கரை ஓரமாக இருக்குது. அதில் ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு விதமான பெருமை இருக்குது. அந்த பெருமைகளை வந்து நாம் தான் அதை சதிக்கிறோம். நதிகள் வந்து ஒன்றும் அது நதியாக தான் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் மண் அள்ளறோம், இல்லை அதில் குப்பையை தூக்கி போடுறோம், இல்லை ஏதாவது ஒன்று செய்கிறோம், அந்த நதி போக்கம் மாற்றிக்கிறது. கீவாஜா, நீங்கள் மகாபிரிவாவில் அவர் சந்தித்தது, அந்த கலைமகள் பத்திரிகை மலர்கள் வந்தது, அந்த அனுபவம் எப்படி இருந்தது, அது நினைவு இருக்கா? மகாபிரிவால் அதை பற்றி. தமிழ்நாட்டில் வந்து காஞ்சி மகாபெரியவர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய விலாசம் விட்டு கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வானதி பதிப்பகம் தான். வானதி பதிப்பகம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ராமு வந்திருக்காருங்கிறதுக்காக நான் சொல்ல, பல இடங்களில் கூட்டங்களில் பேசும்பொழுது, ஏன்னா நேரடியாக அந்த தெய்வத்தை தரிசனம் பண்ண வச்சது இவங்களுடைய நூல் தான். அந்த நூல் இல்லை அப்படின்னா பல பேர்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வானதி பதிப்பகம் செய்திருக்கக்கூடிய வேலை மாதிரி கீவாஜா அவர்கள் நேரடியாக மகாபெரிவாளுடைய உபன்யாசம் இங்கே நடந்த பொழுது அதை நேரடியாக அந்த உபன்யாசத்தை கேட்டு அதை குறிப்பு எழுதி ஆச்சாரியால் உபன்யாசங்கள் அப்படின்ட்டு 4 வால்யூம் வந்து கலைமகள் கொண்டு வந்தது ஆரம்பத்தில். அந்த 4 வால்யூமும் பின்னாடி வந்து ஒரே வால்யூமாக ஒரு தொகுப்பாக அவங்க வந்து போட்டாங்க. அதுக்கு பிறகு வானதி வந்து அவங்க 12 பதிப்புகள் வந்து 9 வால்யூமாக மொத்தம் 7 வால்யூம் 7 வால்யூம் வந்து அவங்க பெரிய அளவில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் காமகோடி பீடத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சிக்கு காரணமாக இருந்தது 2 பத்திரிகை. ஒன்று வந்து கலைமகள், ஏன்னா கலைமகளுடைய துவக்கம் வந்து ரொம்ப முன்னாடி 1932. அப்புறம் கல்கி வந்து பின்னாடி வந்தது, கலைமகளுக்கு பின்னாடி வந்தது கல்கியும் கலைமகளும் தான் பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து காஞ்சி மடத்தினுடைய வளர்ச்சிக்கு. இதில் கல்கி பத்திரிகை வந்து ஜெயிலிருந்து 2 பேர் திரும்பி வராங்க. யார், நம்ம சதாசிவ மாமாவும் கல்கியும் திரும்பி வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோஜனை பிறக்கிறது, நம்ம ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கலாம்னு ஒரு யோஜனை பிறக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ராஜாஜிட்ட போய் சொன்னால் ராஜாஜி உடனே இதெல்லாம் வேண்டாம், இந்த பத்திரிகைன்னா வேஸ்ட்டுன்னு சொல்லிடுவாரோன்னு பயந்து போய் அவங்க பேசிட்டே வரும்போது கி சந்திரசேகரனை சந்திக்கிறாங்க. கி சந்திரசேகரன் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயருடைய சன். இந்த சம்ஸ்கிருத கல்லூரி, இந்தியன் பேங்க்கு, கலைமகள் ஸ்தாபனம், மெட்ராஸ் லா ஜேர்னல் இதெல்லாம் கொண்டு வந்த ஃபேமிலி சேர்ந்தவர் தான் கிருஷ்ணசாமியர். அவருடைய சிலை வந்து இன்றைக்கும் இந்தியன் பேங்கினுடைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர்னு அவருடைய சிலை. இந்தியன் பேங்கினுடைய ஃபவுண்டர் வந்து நாம தான், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அந்த பேங்க், அந்த சிலை வந்து இன்றைக்கும் கிருஷ்ணசாமியருடைய சிலை அங்கே இருக்குது. ஸோ அவர் தான் இதை எல்லாத்தையுமே கொண்டு வந்தார். அவருடைய சன்னு தான் கி சந்திரசேகரன். அவரை போய் பார்க்குறாங்க சதாசிவ மாமாவும் இவரும் போய் பார்த்து இதை மாதிரி ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நான் கலைமகள் ஃபேமிலியை சேர்ந்தவன் வாருங்கன்னு கூட்டிகிட்டு வந்து கல்கி பத்திரிகையினுடைய முதல் இதழ் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அச்சு இயந்திரங்களை எல்லாம் கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா கலைமகள் அலுவலகம் தான் கொடுக்குறது. அவங்க அதை எடுத்துகிட்டு போய் தான் முதல் கல்கியினுடைய முதல் இதழ் வெளிவரத்துக்கு காரணமாக இருந்தது கலைமகள் பத்திரிகை. அவங்க தான் கொடுத்து இது பண்ணி இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஒரு புரிதல் இருந்தது, ஒரு பத்திரிகைக்கு இன்னொரு பத்திரிகைக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்தது. அவங்க 2 பேருக்குமே ஐடியாலஜி ஒன்று போல் இருந்தது. இப்போ சாருகேசி சார்கிட்ட இருக்கும்போது ஒரு நான் இருந்த காலகட்டத்துலேயும் அதை நான் செஞ்சேன். அதை அவங்க கேட்டுப்பாங்க, எப்படி சீதாரவியாக இருக்கட்டும் இல்லை ராஜேந்திரன் சாராக இருக்கட்டும், அவங்க வந்து தொலைபேசியில் தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொண்டு இந்த வாட்டி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் டாரிஃப் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து இந்த வாட்டி நீங்கள் ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன போடுறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அதே படம் வந்து வரைஞ்சி அவங்களுக்கும் வந்துடும். ஏன்னா நாங்களும் மணியன் செல்வத்துட்டு போவோம், அவங்களும் மணியன் செல்வத்துட்டு போவாங்க, நாங்களும் மணி எடுத்துகிட்டு போவோம், அவங்களும் மணி எடுத்துகிட்டு போவாங்க. இது ஒரே காலகட்டத்தில், ஏன்னா 2 பத்திரிகை கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்கக்கூடிய ஒரு மேட்டர். அதனால் 2 பத்திரிகையும் அட்வர்டைஸ்மெண்ட் டேரிஃப் உள்பட எல்லாவும் பார்த்து கொண்டிருந்த காலகட்டம்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு புரிதல் இருந்தது. அதனால் இவங்களும் காஞ்சி காமகோடி பற்றி போடுவாங்க, அவங்களும் காஞ்சி காமகோடி பீடத்தை பற்றி போடுவாங்க. அது மாதிரியான ஒரு நல்ல சமாச்சாரம். இதில் ஒரே ஒரு சமாச்சாரத்தை சொல்லி இந்த கேள்வி முடிச்சுன்னா நீண்டே போயிடணுமே, என்ன பெரிய சப்ஜெக்ட் அது.
நான் நிறைய கூட்டங்கள்லையும் இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்லேடைக்கும் இது ஏற்றதாக இருக்கும். முன்னாடி கேட்டாங்க இல்லையா, அதுக்கும் ஏற்றதாக இருக்கும். எங்களுடைய கலைமகள் தீபாவளி மலரை எடுத்துகிட்டு ஒவ்வொரு வாட்டியும் தீபாவளி மலர் ரெடி ஆனதும் கிவாஜா ஐயா என்ன பண்ணுவாங்கன்னா அதை காஞ்சி பெரியவர் கையில் கொண்டு போய் முதல்ல கொடுப்பாங்க. அது மாதிரி பெரியவர்கிட்ட கொண்டு போய் அவர் சகாரா இருந்த காலகட்டத்தில் இங்கிருந்து நார்த் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் அவர் கையில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவர் அந்த மலரை அப்போ நிறைய பக்தர்கள், ஏகப்பட்ட பக்தர்கள் அப்போது எல்லாருக்கும் பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரம் அவர் என்ன பண்ணுறாரு, தலையில் அடிச்சுக்கிறார். இந்த மலரை வாங்கிட்ட உடனே தலையில் அடிச்சுக்கிறார். கிவாஜா ஐயாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். என்னன்னா நம்ம மலரை கொண்டு போய் ஒரு 300-350 பக்கம் உள்ள மலர் அதை கொண்டு போய் கொடுக்குறோம், ஒரு தலையில் இது பண்ணி வச்சுட்டு கீழே வச்சிடறாருன்னு அவருக்கு பெரிய ஷாக். ஸோ அவர் பதிப்பாளரும் பயந்து போய் ஓரத்தில் நிற்கிறாங்க. சரி ஏதோ சமாஜம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம, அதனால் ஏதோ பண்ணிட்டாங்க போலுக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் முடியுது. பிரசாதங்கள்லாம் கொடுத்து முடித்த உடனே அவர் போய் பின்பக்கமாக போயிடுறார். அதெல்லாம் சாதாரண ஒரு வீட்டில் தானே தங்குவாங்க அவங்க வந்து. அந்த வீட்டுடைய பின்பக்கத்தில் கிவாஜா அப்படி தான் சொல்கிறார், அது வைக்கோல் நெய்ந்த ஒரு சாக்கில் வந்து உட்காண்டிருக்கார். உட்காந்து கலைமகளை படிக்கிறார். ஒரு 3 மணி வாக்கில் கலைமகளை படிக்கிறார். அவர் கலைமகளை படிக்கிறார், மலரை படிக்கிறார் தெரிஞ்ச உடனே தைரியத்தை வரவழைச்சுட்டு கிவாஜாவும் அன்றைய பதிப்பாளரும் 2 பேரும் பக்கத்தில் போகிறாங்க. போய் பெரியவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி படிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம், ஆனால் காலம்பரை நாங்கள் கொடுத்த போது இதை தூக்கி தலையில் அடிச்சிட்டிங்களே, தலையில் வச்சுனீங்களே, என்ன சமாச்சாரம், எங்களுக்கு என்ன சமாச்சாரம்னு ரொம்ப ஒரு நயந்து போய் கேட்குறாங்க. உடனே அவர் பெரியவர் சொல்கிறாரு, நீ கொடுத்துருக்கிறது வந்து மலரை சூடக்கூடிய இடம் தலை தான். மலரை வந்து எங்கே சூடணும், ஒரு மலரை சூடக்கூடிய இடம் வந்து தலை தான். அதனால் அதை வந்து நான் தலையில் வச்சுருந்தேன். அதோடு மட்டுமில்லை, நமக்கு நெருக்கமானவர்கள் யாராவது இருந்தோம், இதை வந்து அவர் பெரியவர் அவருடைய பாஷையில் சொல்கிறார் இவர்கிட்ட, நெருக்கமானவர்கள் யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கும்பொழுது நம்ம வந்து நெஞ்சில் அப்படி கை வச்சு வாருங்க, கையெடுத்து கும்பிடுவோம், வாருங்க அம்மோ. ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து கிடைக்கிறதுனா அது போக வேண்டிய இடம் இந்த இடம். சிரசுக்கு போகணும், போய் தான் உள்ளுக்குள்ளே போய் இறங்கணும். நம்ம ஏதாவது ஒருத்தர் போய் ஞாபகம் வரலைன்னா இப்படி தான் தட்டிக்கிறோம். ஒரு சமாச்சாரம் ஞாபகம் வரலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், உடனே இப்படி தட்டிக்கிறோம். நம்ம அதை மாதிரி எனக்கு விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போகணுமேங்கிறதுக்காக வேண்டிய அவன் கலைமகளை தட்டி கொண்டேனே தவிர கலைமகளை தட்டி கொள்ள வேண்டும் என்று அது ஏதோ சாதாரணம் நினைக்கலன்ட்டு பெரியவர் சொன்னாராம். இதை வந்து கிவாஜாவுக்கு கிடைச்ச சந்தோஷம், பதிப்பாளருக்கு கிடைச்ச சந்தோஷம் என்பது இதை விட மிக சிறப்பானது என்பது எதுவும் இருக்குமாங்கிறது தெரியும். கிவாஜா ஊவேசா மாதிரி ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதிகளை கடந்து வந்திருக்கீங்க. தற்கால இலக்கியம் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு திருப்தி திருமலையில் இருக்குதா? ஒரு எழுத்து வந்து நிலைத்து நிற்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? முதல்ல ஒருத்தர் வந்து சாதாரணமாக அவருக்கு எழுதவே தெரியல, எழுதணும்னு ஆசைப்படுறாருன்னா அவருக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், அவருக்கும் வந்து நம்ம ஊக்கம் கொடுக்கணும். 2வது விஷயம், நம்ம எழுத்தாளர்களில் வந்து என்னை பொறுத்த வரையில் பிரபலமான எழுத்தாளர்கள், பிரபலம் இல்லாத எழுத்தாளர்கள்லாம் இல்லை. ஒரு எழுத்து நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த எழுத்து ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நம்மளுடைய எழுத்து நல்ல சிறப்பான எழுத்தாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அது வந்து ஜெயிக்கும். 2வது, நம்மளுடைய எழுத்து நல்லா இருக்கும்போது நம்மளை தேடி வருவாங்க, சார் இது கொடுங்க. அதுக்கு ராணி மைந்தன் சாரை போய் ஏன் எல்லாரும் வந்து வாழ்க்கை வரலாறு எழுத சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவர் எழுதிய வாழ்க்கை வரலாறை படிக்க வேணாம். நந்தா வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், சாருக்கு தெரியாது அது, நந்தாவும் நானும் அடிக்கடி பேசிக்கொள்ளும் பொழுது நந்தா வந்து வாழ்க்கை வரலாறை பற்றி பேசும்பொழுதெல்லாம் ராணி மைந்தன் சாரை வந்து சொல்லாமல் நந்தா என்கிட்ட பேசினதே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம அவங்க இல்லாத பொழுது பேசும்பொழுது அது சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய எழுத்து சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக அந்த எழுத்து வந்து நிற்கும். 2வது, புதுசாக எழுத வரக்கூடியவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம எழுதுகிறோம் அப்படின்னோம்னா தயவு செய்து அடுத்தவங்க எழுதுறது முதல்ல படிங்க. அப்புறம் நான் வந்து ஏற்கனவே நம்ம புதிய தலைமுறை பேட்டியில் சொன்னேன், நம்ம எழுதக்கூடியது வந்து சின்ன சின்ன பேராகிராஃபாக இருக்கணும். ரொம்ப சின்ன பேராகிராஃபாக இருந்ததுன்னா எடிட்டருக்கும் ரொம்ப சௌரியம், எடிட் பண்ணுறதெல்லாம் தூக்கிடலாம் ஏதாவது ஒரு பேராகிராஃபை, நமக்கும் ரொம்ப ஈஸி. 3வது, காம்பவுண்ட் சென்டென்ஸ் போடாமல் இருக்கிறது, ஒரு கூட்டு எழுத்து எழுதாமல் எழுதினோம்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எழுதி முடித்த உடனே அதை அப்படியே தட்டச்சு செஞ்சு உடனே மெயிலில் வந்து அனுப்புறது, இல்லை அது உடனே போஸ்ட்டில் அனுப்புறதுங்கிறது வந்து நல்லதில்லை. எந்த ஒரு எழுத்தாளராக இருந்தாலுமே அவர் பிரபலமான எழுத்தாளராக இருக்கலாம், அல்லது சாதாரண எழுத்தாளராக முதல்ல எழுதக்கூடிய எழுத்தாளராக இருக்கலாம், யாராக எழுந்தாலும் எழுதி முடித்த உடனே, நான் உள்பட என்னை சேர்த்து தான் நான் சொல்கிறேன், எழுதி முடித்த உடனே நான் எழுதினதை முதல்ல படிக்கணும். நான் மேலேருந்து கீழே வருது நான் எழுதினதை படித்தா தான் நான் ஏதாவது இடத்துல தப்பு பண்ணியிருக்கேனாங்கிறது எனக்கு தெரியும். நான் முதல்ல படிக்காமலே நான் எழுதலாம் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மெயிலில் அனுப்புறதுங்கன்னா, இதை நான் பேர் சொல்லலாம் விருப்பப்படலை.
சில பிரபலமான நாவலாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு கதை அனுப்பும் பொழுது முதல் சாப்டரில் வந்து அவருடைய பேர் கமலான்ட்டு இருக்கு. அவங்க மறுபடி அவனை ஒரு 6-7 பத்திரிக்கை அவங்க எழுதுறாங்க. அதில் அடுத்தாப்புல வரும்போது அந்த கமலா வந்து விமலாவாக மாறிடுறாங்க. அப்புறம் என்னுடைய சப்படிட்டரோ இல்லை நானோ உட்காந்து பார்க்கும்போது தான் ஐயோ இவர் போன வாட்டி கமலான்னா போட்டிருக்காரு கேரக்டரை, நம்ம மாற்றிடப்படாதுன்னு நான் கமலாவை கொண்டு வரேன் இந்த இடத்துல. அப்புறம் அவர் இல்லை சார் தப்பு பண்ணிட்டேன் சார், நான் நிறைய பத்திரிக்கை எழுதுறேன் ஞாபகம் இல்லை சார், இது பண்ணாதீங்க தயவு செய்து. ஏன்னா அவங்க பண்ணுறாங்கன்னா செல்லுபடி ஆகிட்டாங்க. செல்லுபடி ஆனதுக்கப்புறம் அந்த சரக்கு எப்படி வேணாலும் விற்கலாம். ஆனால் முதல்ல வரக்கூடியவர்கள் நாம் வந்து நான் ஒரு ஆசிரியர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுமானா நம்மளுடைய எழுத்து அவரை கவரணும்னா நம்ம அதில் தவறே இல்லாமல் கொண்டு போய் கொடுக்குறது தான் சரியாக இருக்கும். ஸோ முதல்ல நாம் ஆரம்பகால எழுத்தாளராக இருந்தால் தயவு செய்து நாம் எழுந்து நாம் மறுபடியும் படிக்கணும், படிச்சுட்டு தான் கொண்டு போய் கொடுக்கணும். உங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேரிக்காடுன்னு இப்போ வழங்கப்படுறது குதிரை முடித்தேரின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் வழங்கப்பட்டது. புரியல? தேரிக்காடு, தேரிக்காடுன்னு இப்போ பேர் அதுக்கு. அதனுடைய பழைய பேர் வந்து குதிரை முடித்தேரி பாலைவனம். அது ஒரு 3000 ஏக்கர் வந்து வெறும் செம்மண் பூமி. ஒரு தகவல் என்ன கிடைச்சதுன்னா எனக்கு அங்கே மகாபாரத யுத்தமோ அல்லது அதற்கு இணையான யுத்தமோ அங்கே நிகழ்ந்ததாக ஒரு தகவல் உண்டு. ஏன்னா கண்ணனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய நெருக்கம் இருக்குது. இன்னொரு கேள்வி என்னென்னா பக்குரொழியாரை பற்றி தெரிஞ்சதை சொல்லணும். நான் ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம், இது நீங்கள் சொன்னது வெறும் திருநெல்வேலி மாவட்டம் சொன்னீங்க. ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டம் 3ஆக பிரிஞ்சு போச்சு. 2ஆக பிரிஞ்சுது, 2 3 ஆயிடுச்சு. இப்போது தென்காசி மாவட்டம் தனி, தூத்துக்குடி மாவட்டம் தனி, திருநெல்வேலி மாவட்டம் தனி, இப்படி 3ஆக இன்றைக்கி மாவட்டம் வந்து பிரிஞ்சு போச்சு. இதில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர்கள் சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களும் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் எதுன்னா ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம் தான். மற்ற மாவட்டத்துக்கு அந்த சிறப்பு இல்லை. ஏன்னா எல்லா மாவட்டத்துலேயும் பாலை இல்லை. திருநெல்வேலி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இடம் பாலை வனமாக, பாலையாக நம்ம குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ பாலையாக குறிக்கக்கூடிய இடத்துல இருந்து கிளம்பினதுனால தான் நீங்கள் நல்லா யோசனை, நான் இப்போ சொல்ல போகிறது பொருளாதார ரீதியாக அதை நான் சம்மந்தப்படுத்துகிறேன். இதை நான் வெறும் பாரதத்துக்கு மட்டும் கொண்டு போக விருப்பப்படலை. நீங்கள் வேறு ரூபத்துலேயும் இதை சிந்திக்கிறேன். நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் திருவண்ணாமலை. சரி, நீங்கள் எங்கள் திருநெல்வேலி, ஏன்னா பக்கத்தில் இருக்கப்பட்ட கேட்டாலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். எங்கள் மாவட்டத்தை நீங்கள் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் திருநெல்வேலியிலேருந்து உருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மாவட்டம் உழைக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம் என்பது உழைக்க கற்றுக்கூடிய அந்த இடத்துல சில இடங்கள் ரொம்ப பிரமாதமான தாமிரபரணி பகுதிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமான விளைச்சலை கொடுக்கும். இன்னொரு பகுதி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கைத்தார பக்கத்துலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. பாரதி வாழ்ந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்போது அங்கே இருக்கப்பட்டவங்களாம் நினச்சான் நம்ம உழைச்சா தான் மேலே வர முடியும்னு நினச்சான். எப்படி வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து உழைக்கிறதுக்காகவே தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்களோ, அது மாதிரி தான் ஒரு ஈஸ்டர்ன் கம்பெனி அங்கேருந்து இங்கே வந்தது. நீங்கள் தமிழ்நாட்டில் யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு என்ஃபீல்டு வந்தது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து, ஒரு அமால்கமேஷன் வந்தது திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து, விஜிபி அண்ணாச்சி உள்பட எல்லாருமே அங்கேருந்து இங்கே வந்தவங்க தான், இங்கே வந்து தொழில் செஞ்சவங்க தான். தொழில் செய்யறதுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாவட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் பீடி சுத்துறதுலேருந்து ஆரம்பிச்சு தானா சொக்கலால் ராம்சேட் பீடி, முக்குடல்ல தாப்பி சொக்கலால் ராம்சேட் பீடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து வாழ்க்கையோடு இருக்கணும்னு கற்றுக் கொடுத்த ஒரு மாவட்டம். நீ வந்து சௌக்கியமாகவும் இருக்கணும், பிழைக்கவும் செய்யணும், உழைக்கவும் செய்யணும். இன்றைக்கி தாராவியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் 1/4 ஆஃப் தி பாப்புலேஷன் ஃப்ரம் திருநெல்வேலி மாவட்டம். நீங்கள் தாராவி உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா நெல்லை மணின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு ராம்ஜி சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன், பெரிய நாடகக்காரர். நான் கலைமிழ் மும்பை சிறப்புதல் போடும்பொழுது பெரிய அளவில் எனக்கு செம்பூரானோ அவரை தான் உதவினாங்க. நீங்கள் மணிரத்னம் படத்தில் பார்த்த தாராவி வேறு, நேரடியாக பார்க்குற தாராவி வேறு. நான் அந்த தாராவி உள்ளுக்குள்ளே வருவீங்களான்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன் தாராளமாக வரேன், என் மாவட்டத்துக்காரங்க தான் அத்தனை பேர் இருக்காங்க, எனக்கு அங்கே கிடைக்கிற வரவேற்பு எவ்வளவு பெரிய வரவேற்பு தெரியுமா? அந்த இடத்துக்கு நம்ம போனால் தான் வாழ்க்கை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் மெட்ராஸில் இப்படி ஒரு பகுதி இருக்கான்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது தான் இந்த சிங்கார சென்னையில் இப்படி ஒரு பகுதி இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி மும்பைக்கு நீங்கள் போய் தாராவிக்கு போனால் தான் தாராவி எப்படி இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி அந்த மாவட்டத்தில் அது ஏன் சொன்னாங்கன்னா, நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பில் ஒரு சிறப்பு, இந்த இடத்துல பாரதம் நடந்தது, இந்த இடத்துல ராமாயணம் நடந்தது, இந்த இடத்துல யுத்தம் நடந்ததுன்னா அந்த பிரதேசம் பேரில் உங்களுக்கு ஒரு பார்வை போய் சேரும்.
ஏன்னா கவனிக்கப்படாமல் இருந்த பகுதி அந்த பகுதி. நீங்கள் நல்லா இன்னும் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிரிட்டிஷ்காரர்களுடைய வருகையில் அங்கே பாளையங்கோட்டையில் வந்து அவன் செழிக்க வச்சு ஒரு பெரிய கல்வி ஸ்தாபனத்தை உண்டு பண்ணிட்டான். தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இசைவாணர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, செழிப்பான ஒரு பூமியாக இருந்தது. திருச்சியில் இருக்கக்கூடிய பகுதியும் காவேரி டெல்டா பகுதியாக இருந்தது. சென்னையில் இருக்கக்கூடிய பகுதியில் பல ரெஜிமெண்ட்லாம் அங்கே இருந்தது. அதனால் இதனுடைய வளர்ச்சி வேறு விதமாக இருந்தது. புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக பாளையங்கோட்டை நல்லா இருந்தது. ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மற்ற பகுதிகள் வந்து பெரிய அளவில் இல்லை, பெரிய அளவில் வந்து சொல்லுபடியாக இல்லை. அதனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரர்களுக்கு 400-500 வருடங்களுக்கு முன்பாகவே என்ன ஒரு யோஜனை தோணித்துன்னா, இந்த இடத்துல வந்து தான் ராமனும் சீதையும் சொக்கட்டான் ஆடினான்னு சொன்னோம்னா நம்ம ஊருக்கு ஒரு பெருமை கிடைக்கும். இந்த ஊரில் வந்து தான் மகாபாரத யுத்தம் நடந்ததுன்னு சொன்னால் ஒரு ஃபோக்கஸ் நம்ம ஊருக்கு கிடைக்கும்னு நினச்சி, இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பல கவிராயர்கள் இருந்த இடம் என்பது தாமிரபரணி நதிக்கரை. இதை நீங்கள் திருக்குறளுடைய மூல பாடத்தில் போய் பார்க்கலாம். திருக்குறளுடைய மூல பாடத்தை முதல்ல அச்சில் வந்தது. அந்த முதல்ல அச்சில் வந்திருக்கக்கூடிய திருக்குறள் மூல பாடத்தை பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வந்து எழுதி எல்லாம் முடித்து அது அச்சில் வரும்பொழுது, அந்த ஏட்டுச்சோடியிலிருந்து எடுத்து அச்சில் வரும்பொழுது அதை பழை திருத்தம் செய்து அதை செப்பனிட்டு கொடுத்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி கவிராயர்களும் ஆழ்வார் திருநெல்வேலியில் இருந்த கவிராயர்களும். அவங்க தான் அதுக்கு பழை திருத்தம் பண்ணியே அம்பலவான தேசிகருக்கு அனுப்புகிறாங்க. தொண்டை மண்டல ஆதீனம் தான் அதை புத்தகமாக கொண்டு வெளியில் வருது. முதல் அச்சு புத்தகம் என்பது அப்படி தான் வெளிவருகிறது. ஆகவே அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது. அதனால தான் அந்த 5 நிலங்களாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு தங்களை முன்னிலைப்படுத்தி, யார் ஒருத்தனுக்கு கொஞ்சம் கீழே இருக்கானோ அவன் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு தான் அவன் நினைப்பான். அப்படி அவர்கள் நினைத்து தான் பல கதைகளை அன்றைய திருநெல்வேலி மாவட்டம் சொல்லியது. அதோடு மட்டுமில்லை, சிறு தெய்வங்கள் வழிபாடுக்கும் ஆரம்ப இடமாக இருந்தும் திருநெல்வேலி மாவட்டம் தான். நீங்கள் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இசக்கியம்மன் கதையிலிருந்து ஆரம்பித்து எல்லா கதைகளையும் வில்லுப்பாட்டினுடைய ரூபத்தில் பார்க்கலாம். அகத்தியரை பற்றி கூட முதல்ல வில்லுப்பாட்டில் பாடினது எதுன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்லுப்பாட்டுக்காரங்க தான் பாடினாங்க முதல்ல. செவல் தங்கையாவிலிருந்து ஆரம்பித்து இசக்கித்தேவர்லேருந்து ஆரம்பித்து பல பிரபாதமான வில்லு இசை வேந்தர்கள்லாம், நான் சொல்கிறது 400 வருஷத்துக்கு முன்னாடி. சுப்பாறுமுகத்தை நம்ம இன்றைக்கி தெரியும். இந்த வில்லு கலை என்பது வந்து நாகர்கோவிலையும் திருநெல்வேலியிலையும் மிக மதுரைக்கு அந்த பக்கம் மிக சிறப்பாக இருந்தது. அது ஆரம்பித்த இடம்ங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு நாட்டம். வணக்கம், என் பேர் பாலசுப்ரமணியன். இங்கே காவேரி நதிக்கரையில் சங்கீத மும்மூர்த்திகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபெமிலியாரிட்டிங்கிறது தியாகையர், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள். அது மாதிரி ஏன் தாமிரபரணி கரையில் ஹரிகேசநல்லூருக்கு ஏன் அது மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னும் கொடுக்கல? அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாமே. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கும் பெரிய தொடர்புகள் இருந்தது, இல்லைன்ட்டு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் முத்தியா பாகவதர் ஏன்னா இவங்களுடைய எழுச்சி அதிகமாக இருந்த காரணத்தினால முத்தியா பாகவதரை பற்றி அன்றைக்கி பேசக்கூடியவங்க அன்றைக்கி அதிகமாக இல்லை. பிற்காலத்தில் வந்தவர்கள் வந்து பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சுது. அதனால தான் முத்தியா பாகவதர் இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் அதனுடைய எழுச்சி நிறைய இருக்குது. அது வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக தானே சார் வரும். உடனே அவங்க காலம் வேறு, இவருடைய காலம் வேறு, அதுவும் பார்க்கணும் இல்லையா? நம்ம பேனாக்கள் பேரவை சார்பாக இன்று நடக்க போகிற இந்த நிகழ்ச்சியை நகர்த்தி கொடுக்க வந்த நமது சிறப்பு விருந்தினர் கீழாம்பூர் அவர்களுக்கு எங்களது பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை வகித்து இந்த சபையை சிறப்பிக்க வந்த நண்பர் வேணா தமிழ்வாணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த இடத்துக்கு வந்தாலும் தனி பிரகாசிக்கக்கூடிய நண்பர் தாசாரா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தை எங்களுக்கு அமைத்து கொடுத்த இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த விழாவிலே சிறப்பாக நம்மளுக்கு சிற்றுண்டி அளித்து நம்மை பெருமைப்படுத்திய லட்சுமி நாராயணன் அவர்களுக்கும், எனது இனிய நண்பர் நாகா அவர்கள் நாங்கள் எப்போது கூப்பிட்டாலும் வந்திருந்து எங்களுடைய இழுவைக்கு ஏற்ற மாதிரி அவரை வளைத்து கொண்டு அவர் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒளிபரப்பு செய்ய உதவி செய்வதற்காக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்சிஎம் என்னை பிடித்து இழுத்து அவரை சொல்லி இவரை சொல்லி என்று சொல்லாமல் இருக்கும்படியாக எல்லாரையும் நன்றி சொல்லி, மந்தமூர்த்தி சார் மற்ற அனைவரையும் வருக வருக வரவேற்று உங்கள் அனைவரையும் வந்ததுக்காக நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.